செய்து கொண்டு போவேன். சரிதானே? ரைட். அப்ப இந்த ஆமில்லை நிச்சயிக்க முடியாத வினா அப்படி இருக்கட்டும். அந்த 3வது வினா அப்படி இருக்கட்டும். அது செய்யறதுக்கு முன்னால் நான் 2 வினாக்கள் தந்து போட்டு, பந்து வினாக்கள் தந்து போட்டு தான் அது செய்து கொண்டு போவேன். ஏனென்றா இது கொஞ்சம் ஒரு பெரிய வினா என்பதனால, அப்ப எடுத்தோடைக்கும் பெரிய வினாவில கைதொடாமல், நாங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்னனாக கொண்டு போனா நல்லா இருக்கும்ன்றதான் என்னுடைய கருத்து. அன்னைக்கு பேப்பர் போடைக்க போட்டாலும் வேற பேப்பர் அனுப்புவேன். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு 5 கிளாஸுக்கிட்ட இருக்குதானே? என்ன ரைட். 5 4 கிளாஸுக்கிட்ட இருக்குதானே, அதுக்குள்ள முடிப்போமா? ஓகே, இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்ன விஷயம் சொல்லி சொன்னால், முழுமையாக பார்க்க போறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விடயம் சுருக்கம். சுருக்கம் என்று சொல்லப்படுகின்ற தலைப்பின் கீழே பல விடயங்களை நாங்கள் ஆராய போறோம். சுருக்கம் என்ற தலைப்பின் கீழே பல விடயங்களை நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஆராய போறோம். முதலாவது நான் அன்றைக்கே சொன்னான், இன்றைக்கு நான் பல விஷயம் தர போறேன். சுருக்கம் என்ற என்ன, சுருக்கத்துல உள்ளடங்க வேண்டிய விடயம் என்ன, சுருக்கத்துல தவிர்க்க வேண்டிய விடயம் என்ன, சுருக்கத்தினுடைய தலைப்பு எப்படி எழுதப்பட வேண்டும், சுருக்கத்துல சொற்கள் எண்ணிக்கை எப்படி எழுதப்பட வேண்டும், 1/3 பங்கான சுருக்கம் என்ற என்ன, தனிவாக்கிய சுருக்கம் என்ற என்ன, தரப்பட்ட சொற்கள்ல சுருக்கம் என்ற என்ன, இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை நாங்க இன்னைக்கு ஆராய போறோம். அதை விட டைம் உள்ள நேரம் உங்கள்கிட்ட இருந்து பல கேள்விகள் வர வேண்டும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையளிக்கவும் வேண்டும். சரிதானே? அப்ப பல கேள்விகளை நீங்க கேட்கணும். இப்ப இல்லை, நாங்கள் அதை முடிச்சு போட்டு நான் உங்களுக்கு டைம் ஒன்று தருவேன். இந்த டைம்ல நீங்க உங்களுடைய கேள்விகளை கேளுங்கன்னு சொல்லி நீங்க என்ன கேள்வியும் கேட்கலாம். சரிதானே? அவ்வளவு கேள்விகளும் இந்த கிரைத்தல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள், நான் நடுவன் சொல்லணும்னா, எப்ப கிளாஸ் நடந்தாலும், என்னுடைய கிளாஸ் நடந்தாலும் கிளாஸ் முடிய விட்டு நீங்க என்ன கேள்வியும் கேட்கலாம். நான் பெரிய கட்டிக்காரன் என்று சொல்ல வரையில என்ன கேள்வி கேட்டாலும் இயலுமான வரைக்கும் நான் கற்றதை, அறிந்ததை, அனுபவத்தை வச்சுக்கொண்டு அந்த கேள்விகளுக்கான விடைகளை நான் உங்களுக்கு அளிப்பேன். சரிதானே? ஓகே, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையா? ரைட். ஓகே, பாருங்க. சுருக்கம். முதலாவது சுருக்கத்தினுடைய கேள்விகளை பார்க்க விடும். நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சுருக்கம் 3 வகையான கேள்விகளை கொண்டது. சுருக்கம் 3 வகையான கேள்விகளை கொண்டது. எழுத வேண்டாம. ரைட். ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் தனிவாக்கிய சுருக்கமும் என தனிவாக்கிய சுருக்கமும் தனிவாக்கிய சுருக்கமும் என தடித்த பகுதிக்கான விடை எழுதுவது. தனிவாக்கிய சுருக்கமும் தடித்த பகுதிக்கான விடை எழுதுவதுதான் முதலாவது. தனிவாக்கிய சுருக்கமும் தடித்த பகுதிக்கான விடை எழுதுவதுதான் முதலாவது. தனிவாக்கிய சுருக்கமும் தடித்த பகுதிக்கான விடை எழுதுவதுதான் முதலாவது. 2வது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் என்ன, 1/3 பங்கான சுருக்கம். 1/3 பங்கான சுருக்கம் தான் 2வது. 2வது பார்த்தோம்னு சொன்னா 1/3 பங்கான சுருக்கம். ரைட். 3வது பார்த்தோம்னு சொன்னால் தரப்பட்ட சொற்களில் சுருக்கி எழுதுவது. தரப்பட்ட சொற்களில் சுருக்கி எழுதுவது. தரப்பட்ட சொற்களில் சுருக்கி எழுதுவது. தானே? ரைட். இது நாளைகள் 1வது கிளாஸ்ல இது சம்பந்தமான இந்த என்ன சொல்ற வினா கட்டமைப்புகள் எந்தெந்த ஆண்டுகள் எப்படி எப்படியெல்லாம் வந்ததுன்னு சொல்லி 1வது வகுப்பில நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப அதை நான் திருப்பி சொல்ல வரே இல்லை. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் நீங்கள் வடிவா பார்த்துருக்கிறீங்க. இந்த உடனுக்குடனே ரெக்கார்டிங்கை பார்த்து தேவையான விடயங்களை குறித்து வச்சுக்கொள்வோம். இன்றைக்கும் பலதரப்பட்ட விடயங்களை நான் தரப்போறேன். எல்லா வகையிலான ஆசிரியர்களும் ஒரு அடிப்படையிலிருந்து விளங்கி கொள்ளக்கூடிய வகையில தான் என்னுடைய இந்த வகுப்பு நடைபெறும். இந்த வகுப்பண்டியில எந்த ஒரு வகுப்பும் எல்லா ஆசிரியர்களும், மீடியா ஆசிரியர் இருந்தான, ஐசிடி ஆசிரியர் இருந்தான, சயின்ஸோ மேத்ஸோ கொமர்ஸோ, தமிழ் ஆசிரியராக இருந்த என்ன, எல்லாருமே அடிப்படையிலிருந்து விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் அமையும். ஏனென்றால் நல்ல அனுபவம் இருக்கு. என்னன்னு சொன்னா, போன வருஷம் SLES லிமிடெட்டுக்கு திருவோணமலையிலேருந்து ஒரு MA செய்த தமிழ் ஆசிரியர் என்னோட படிச்சவர், என்னுடைய கிரைத்தல் வகுப்புல. அப்ப அவர் சொன்னவர், தான் இப்படி தமிழ்ல பல விஷயங்கள் கித்துறேன் கேள்விப்படையில்லை. உங்கள்கிட்ட படிச்சது எனக்கு ஒரு சந்தோஷம். வேண்டாம், தனக்கே பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி. அப்ப நான் என்ன பெருமையா சொல்ல வரேன், அந்த அந்த டைமில நான் சில விஷயங்களை கொடுக்கவே சொல்லினேன். இப்படிலாம் தாங்க எனக்கு கேள்விப்படவே இல்லை, நல்ல விஷயம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல செயின்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் ஒரு 75 டீச்சர்ஸ் மேருக்கு படிப்பிக்கும். அதுல ஒரு 15 தமிழ் டீச்சர்ஸ் மேல இருந்துச்சுன்னா சொன்ன விடையவே தான், தங்களால
இப்படி எல்லாம் மாணவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியல, விளங்கப்படுத்த தாங்க சும்மா சுருக்கம் மட்டும் செய்து போட்டு போனது இல்லையா. மறுபடியும் இப்படி எல்லாம் டீப்பா விளங்கப்படுத்த இல்லை. நல்ல உண்மையிலே நல்லா இருக்குது என்று சொன்ன மாதிரி தான் இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, ஏத சொல்லவான்னு சொன்னா எல்லாருக்கும் பொருத்தமான முறையில, எல்லாருக்குமே பொருத்தமான முறையில மிகவும் எளிமையான முறையில சொல்ல போறேன். சரி, அப்ப இதுல யாரும் நீங்க எப்படி கேள்வியும் கேட்கலாம். அந்த கேள்விகளை கடைசியில கேட்கிறோம். அப்ப முதலாவது நாங்க பார்க்க போறது சுருக்கத்தினுடைய 3 வகை. 3 வகையில இந்த 2ம் அடிக்கடி வருது. இப்ப கடந்த SLES லிமிடெட் பேப்பர்ல இந்த 2ம் வந்துருக்கு. 2ம் வந்துருக்கு. அதே மாதிரி வந்து SLES லிமிடெட் பேப்பர் இல்லையா, SLES லிமிடெட் பேப்பர் 2023 நடந்ததுல 2ம் வந்திருக்கு. இது ஒரு 20 புள்ளிக்கும் இது ஒரு 15 புள்ளிக்கும் சம்திங் ஞாபகம் இல்லை, அப்படி வந்திருக்குது. அதுக்கப்புறம் அது பேப்பர் கட்டிங் எடுத்து காட்டுறேன். அப்ப அப்படி வந்திருக்குது. அப்ப அதனால இது அடிக்கடி வருது. SLAS 2023 நடைபெற்ற SLAS லிமிடெட்லையும் இந்த 2ம் வந்திருக்குது. இது 6 புள்ளிக்கு இது 9 புள்ளிக்கு வந்திருக்குது. இது 6 புள்ளிக்கு இது 9 புள்ளிக்கு SLAS லிமிடெட்லையும் வந்திருக்குது. அப்ப பெரும்பாலான பரீட்சைகள்ல இந்த 3ம் மாறி மாறி வருது. மாறி மாறி வரைக்கும் இந்த 3ல கட்டாயம் 2 வந்து கொண்டே இருக்குது. கட்டாயம் 2 கேள்வி வந்து கொண்டே இருக்குது. அப்ப இதுவும் தெரிய வேணும், இதுவும் தெரிய வேணும், இதுவும் தெரிய வேணும் தானே. ஆனாலும் இந்த 3 வினாக்கள் இருந்தாலும் 3 வினாக்களுக்குமே பொதுவான ஒரு விடயம் சுருக்கம்தான். 3 வினாக்களையும் வச்சுக்கொண்டு நாங்க பொதுவான ஒரு முடிவெடுத்தோம்னு சொன்னா அது சுருக்கம்தான். கேள்வி என்ன? சுருக்கம்தான். அது தனிவாக்கியம் என்றாலும் சுருக்கம்தான், 3ல் ஒரு பங்கான என்றாலும் சுருக்கம்தான், தரப்பட்ட சொற்களை சுருக்கம் என்றாலும் சுருக்கம்தான், சுருக்கம்தான். அப்ப பொதுவான விதி சுருக்கம். அந்த விதி என்று சொல்லிக்க சுருக்கத்திலே என்னென்ன மாதிரியான பொதுவான விடயங்கள் எல்லாம் இருக்குதோ, ஒரு சுருக்கத்தில என்னென்ன மாதிரியான பொதுவான விடயங்கள் எல்லாம் இருக்குதோ, அந்த அந்த பொதுவான விடயங்கள் அனைத்தும் இந்த 3க்கும் பொதுவாகவே வரும். இந்த 3க்கும் அது உள்ளடங்கும். அப்ப நீங்க சுருக்க வேண்டாம், இதுக்கு ஒரு மாதிரி, இதுக்கு ஒரு மாதிரி, இதுக்கு ஒரு மாதிரின்னு இருக்கக்கூடாது. பொதுவாகவே சுருக்கம் என்றது இந்த 3க்குமாக இருக்கும். பிறகு அங்கால தனிவாக்கி சுருக்கம் என்றா என்ன, தனித்த பகுதி என்ற என்ன, அது 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 அடிஷனலாக இருக்கின்ற இந்த கேள்விக்கான விளக்கம். அதே மாதிரி 3ல் ஒரு பங்கான சுருக்கம் என்றா என்ன, தலைப்பு எப்படி இடுறது, சொற்கண்ட எண்ணிக்கை எப்படி குறிப்பிடுவது என்பது அடிஷனலாக வரக்கூடிய மேலதிகமான விளக்கங்கள். விளங்கானே? ரைட். அப்ப முதலாவது குறிச்சு கொள்ளுங்க, சுருக்கம் என்று போட்டு என்ன அதுல முதலாவது போடுங்க வினா கட்டமைப்பு என்று போடுங்க. சுருக்கம் என்று போட்டு முதலாவது போடுங்க வினா கட்டமைப்பு. நான் கதைக்கிறது விளங்குதா? சுருக்கம் என்று போட்டு முதலாவது வினா கட்டமைப்பு நான் கதைக்கிறது. ரைட், ஓகே. தெளிவா இருக்கு தானே? என்ன ரைட். ரைட். அதுல முதலாவது போடுங்க வினா கட்டமைப்பு போட்டு அதுல முதலாவது போடுங்க தனிவாக்கியமாக சுருக்கி எழுதுவதும், 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 தடித்த பகுதிக்கான விளக்கம் கொடுப்பது, தடித்த பகுதிக்கான விளக்கம் கொடுப்பது. தடித்த பகுதிக்கான விளக்கம் கொடுப்பது. தடித்த பகுதிக்கான விளக்கம் கொடுப்பது. தடித்த பகுதிக்கான விளக்கம் கொடுப்பது. இது முதலாவது கட்டமைப்பு. இது சம்பந்தமான விடயம் கதைக்க போறேன். ரைட். 2வது வினா கட்டமைப்பு போடுங்க. 3ல் ஒரு பங்காக சுருக்கி எழுதுவதும், 3ல் ஒரு பங்காக சுருக்கி எழுதுவதும், 3ல் ஒரு பங்காக சுருக்கி எழுதுவதும், பொருத்தமான தலைப்பிடுவதும்,
பொருத்தமான தலைப்பிடுவதும் மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி எழுதுவதும் பொருத்தமான தலைப்பிடுவதும் சுருக்கத்தின் இறுதியில் சொற்களினுடைய எண்ணிக்கையினை குறிப்பிடுவதும் சுருக்கத்தின் இறுதியில் சொற்களின் எண்ணிக்கையினை குறிப்பிடுவதும் சொற்களின் எண்ணிக்கையினை குறிப்பிடுவதும் சொற்களின் எண்ணிக்கையினை குறிப்பிடுவதும். ரைட். மூன்றாவது போடுவோம். தரப்பட்ட சொற்களில் சுருக்கி எழுதுவதும் தரப்பட்ட சொற்களில் சுருக்கி எழுதுவதும் அதற்கு பொருத்தமான தலைப்பிடுவதும் சுருக்கத்தின் இறுதியில் சொற்களின் எண்ணிக்கையினை குறிப்பிடுவதும் அண்மையில பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னா, சாரி நான் அடிக்கடி இந்த பிள்ளைகள் என்று சொல்லுவேன், போய்யக்கூடாது. நீங்க என்னை விட பெரியாக்கள், என்னை விட அறிவில உயர்ந்தவர்கள். நான் அந்த படிப்பிச்சு பிள்ளைகள்னு சொல்லி சொல்றத நீங்கள் கோய்ச்சு கொள்ளக்கூடாது. எனக்கு நீங்க ஆசிரியர்கள் தான், நான் பிள்ளைகள்னு சொன்னாலும் கோய்ச்சு கொள்ளக்கூடாது. ரைட். கடந்த 2 கிழமைக்கு முன்னம், அதாவது இந்த டித்வா புயலுக்கு முன்னம் ரிசல்ட்ஸ் ஒன்று அவுட் ஆனது. உங்களுக்கு தெரியும், ஸ்டேஷன் மாஸ்டர். அந்த பரீட்சையில என்னுடைய மாணவன் ஒருவனுக்கு கிரகித்தலுக்கு 80 புள்ளி. நாளைக்கு இப்ப 2 கிழமை தான் வரும். நாளைக்கு ஒரு நவம்பர் 20ஆம் தேதியோ என்னவோ சம்திங், எனக்கு ஞாபகம் இல்லை, 20ஆம் தேதி 25ஆம் தேதி என்னவோ ரிசல்ட்ஸ் வந்து அவுட் ஆனது. ஸ்டேஷன் மாஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து அவுட் ஆனது. அந்த ரிசல்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மாணவனுக்கு ஐக்கு 60 என்னுடைய பாடம் 80 வந்திருக்குது. 140 மார்க்ஸ் இதை வந்து ஏதோ ரேங்க் கொண்டு வந்து குறிப்பிட்டிருந்தேன். அதை விட இன்னும் பிறருக்கு 65, 73, 77, 79 புள்ளிகளும் என்னோட படிச்சாங்களும் வந்திருக்கிறோம். அப்ப கிரகித்தலுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வருதுன்றது தான் நான் திருப்பி சொல்ல வரேன். அப்ப இந்த வருஷத்திலையும் இப்படியா ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. அப்ப அதனால நாங்கள் அழகான முறையில படித்தோம்னு சொன்னால், இந்த பிரின்சிபல் சர்வீஸ்லையும் கிரகித்தல் மட்டுமல்லாமல் ஏனைய பாடங்களுக்கு கூட எடுக்கலாம். எப்பவுமே எய்ம் பண்ணி கொண்டு போங்க. எல்லா பாடத்துக்கும் 90 எடுக்கணும் எய்ம் பண்ணி கொண்டு போங்க. இந்த முறை நடக்க போற மார்ச் மாதம் நடக்க போற பிரின்சிபல் சர்வீஸ்ல நீங்கள் சும்மா 40, 50 எடுத்தால் காணும். இப்ப 50 தானே, 50 எடுத்தால் காணும், 51 எடுத்தால் காணும் யோசிக்க வேண்டாம். எல்லாருமே 90 எடுக்க வேணும். 100 எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாருமே 4 பாடத்திலையும் 90 எடுக்க யோசிச்சு கொண்டு போறதுதான் நல்லது. ஏனென்றால் உண்மையிலே வந்து அவலத்துக்கு போட்டி அதிகமாக இருக்குது. சரி, இப்ப நான் எல்லாருக்கும் சொல்றது, எல்லாருமே 90க்கு மேல 90 கிட்ட எடுக்கணும்னு நினைச்சு கொண்டு படிச்சாதான் நல்லது. ஏன்னா கிரகித்தல உங்களுக்கு 90 எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் கிரகித்தலும் ஒரு முக்காவாசி கேள்வி கிட்டத்தட்ட எம்சிக்யூ டைப்ல வந்துடுது. அப்ப எம்சிக்யூ டைப்ல 60 வீதமான கேள்வி வந்தபடியால உங்களுக்கு 90 மார்க்ஸ் வர்றது பெரிய கஷ்டம் இல்லை. சரிதானே? ஓகே. அப்ப நாங்கள் முதலாவது பார்ப்போம், சுருக்கம் வேண்டா 2 பார்ப்போம். எல்லாருக்குமே பொதுவான அடிப்படையில இந்த ஓஎல்ல ஏஎல்ல இல்லாத வரைவிலக்கணங்கள் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு போட்டி பரீட்சையில சுருக்கம் எப்படி வரும் என்று பார்ப்போம். இந்த ஓஏல இருக்கிற விஷயம், ஏல இருக்கிற விஷயங்கள், அந்த விதிகள், கோட்பா அதெல்லாம் வேண்டாம். ஸோ அது எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு நாங்கள் ஒரு போட்டி பரீட்சையில சுருக்கம் எழுதுவதை பற்றி பார்ப்போம். அதெல்லாம் விடுவோங்க சானே. அதெல்லாம் வேண்டாம் சானே. ஓகே, அது ஒரு அடிப்படையாக உங்களோட மனசில் இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம். முதலாவது நாங்கள் இந்த சுருக்கம் என்னன்னு பார்ப்போம். என்னென்றால் பரீட்சையில ஒரு பந்தி தரப்படலாம், 2 பந்தி தரப்படலாம், 3 பந்தியோ 4 பந்தியோ 5 பந்தியோ எத்தனை பந்திகளும் என்ன செய்யலாம்னு சொன்னால் தரப்படலாம். சரி, அப்ப 5 பந்திகளும் தரப்படலாம், 4 பந்தியும் தரப்படலாம், 3 பந்தியும் தரப்படலாம், 2 பந்தியும் தரப்படலாம், 1 பந்தியும் தரப்படலாம். இப்ப எத்தனை பந்திகளும் தரப்படலாம். அதான் சொல்லுவாங்க விரிவான உடைப்பகுதி. விரிவான உடைப்பகுதி தானே, விரிவான உரைப்பகுதி. என விரிவான உரைப்பகுதியை அதனுடைய பொருள் குன்றாதவாறு அல்லது பொருள் கெடாதவாறு என விரிவான உரைப்பகுதியை அதனுடைய பொருள் கெடாதவாறு அல்லது கருத்து குன்றாதவாறு என பொருள் கெடாதவாறு அல்லது கருத்து குன்றாதவாறு. கருத்து குன்றாதவாறு, பொருள் கெடாதவாறு. அதென்ன பொருள் கெடாதவாறு, அதென்ன கருத்து கெடாதவாறுண்டா. இப்ப ஒரு பந்தி சொல்லி கொண்டு வர்றான் என்ன, அதாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களும் அவற்றினுடைய உருவாக்கமும் என்று சொல்லி ஒரு பந்தி சொல்லி கொண்டு வருது. அப்ப வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களும் அவற்றினுடைய உருவாக்கம் என்று சொல்லி பந்தி சொல்லி கொண்டு வருகின்ற வேளையில நாங்கள் உள்நாட்டில பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லி எழுதி போட்டு வர்றது பிள்ளை. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடைய வருகையும் அவற்றினுடைய உருவாக்கம் என்று சொல்லி ஏதோ பந்தி வருது. அப்ப அதாவது கருத்து குன்றாத வகையில தேயிலை தோட்டமும் அல்லது தேயிலை தோட்டத்தினுடைய வளர்ச்சியும் அந்நிய செலாவணியும் என்று சொல்லப்படுற தன்மையில பந்தி சொல்லப்படுதுன்னு சொன்னால், அப்ப நாங்கள் அது சம்பந்தமாகத்தான் காய்ச்சி கொண்டு போகணும். நம்ம பந்தி என்ன சொல்ல வருது என நீரினுடைய முகாமைத்துவம், நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய என்ன விரிவாக்கம் இப்படி என்று சொல்லி பந்தி சொல்லப்படுகின்ற வேளையில நாங்க அதுக்குள்ள வேற விடயங்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது, புகுத்தக்கூடாது. அதான் சொல்லப்படுது கருத்து சிறிதும் குன்றாத வகையில அல்லது என பொருள் கெடாத வகையில. பந்தி என்ன சொல்லுதுன்றது சில பல விளங்காதான். அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு நான் 2 பந்தி வாய்ச்சி காட்டிப்பேன். 2 பந்தி வாய்ச்சி காட்டிக்க முதலாவது பந்தி என்ன சொன்னான், அதாவது என்ன முதலாவது பந்தியில அந்த உட்கட்டமைப்பு சம்பந்தமானதுன்னு சொல்லி வடிவ சொன்னார். அது பந்திய வாழ் சொன்னார். அதே மாதிரி 2வது பந்தி மீனிங் அடுத்த 2வது பந்தி கேள்வியில நான் உங்களுக்கு வாய்ச்சி காட்டேக்க அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தினுடைய பணிகள் தான் வருதுன்னு சொல்லி வாய்ச்சி காட்டினார். ஏன்னா அப்ப அதுல நான் வேறொரு வித்தியாசமான மேலதிகமான விடயங்கள் எல்லாம் நான் கதைக்க இல்லை. அதுக்குள்ளேயே உங்களுக்கு வாசிச்சு காட்டி அதுக்குள்ளேயே நின்றுறான். அது வேறதான் சுருக்கம். அப்ப நான் இந்த பந்திகளை உங்களுக்கு வாய்ச்சி காட்டுறேன்னு சொல்லி சொன்னால் அந்த கிரகித்தல் என்பது வாசிப்பு முறையெல்லாம் இருக்குது. கிரகித்தலினுடைய அடிப்படையை வாசிப்பு முறையெல்லாம் இருக்குது. வாசிப்பு முறையில மட்டுமல்லாமல் அதை விளங்கிக் கொள்வதிலையும் இருக்குது. வாசிப்பு முறையில மட்டுமல்லாமல் அதனை என்ன செய்யறது, விளங்கிக் கொள்வதிலையும் இருக்குது. ஓமா இல்லையா? கிரகித்தலினுடைய அடிப்படை என்ன, வாசித்தலும் விளங்கிக் கொள்ளுதலும். ஆகவே அதான் சொல்லப்படுது விரிவான ஒரு உரை பகுதி என்றால் 1 பந்தியாக இருக்கலாம், 2 பந்தியாக இருக்கலாம், 3 பந்தியா இருக்கலாம், 4 பந்தியா இருக்கலாம், 5 பந்தியா கூட இருக்கலாம். இன்னும் 6 பந்தியில வரைய இல்லை. இவ்வளவு நாளும் வந்த எக்ஸாமுக்கு கடைசி 5 பந்தி வரைக்கும் வந்திருக்குது. 6 பந்தி இன்னும் வரைய இல்லை. ஆனா வராதண்டி இல்லை. விளங்காதான் விரிவான உரைப்பகுதி என்றால் அது 1 பந்திலாம் இருக்கு நினைக்க கூடாது. 2 பந்தியை கொண்டிருக்கலாம், 3 பந்தியை கொண்டிருக்கலாம், 4 பந்தியோ ரைட். விரிவான உரைப்பகுதி என்றால் தான் விரிவான உரைப்பகுதியினுடைய பொருள் கெடாதவாறு அல்லது கருத்து குன்றாத வகையில வேண்டிய அளவில் என வேண்டிய அளவில் வேண்டிய அளவில் வேண்டிய அளவில் சுருக்கி எழுதுவது.
வேண்டிய அளவில் என்ன? வேண்டிய அளவில் என்றால் எங்களுக்கு தேவையான அளவில. எங்களுக்கு தேவையான அளவில் என்ன அர்த்தம்? பரீட்சையினுடைய நோக்கு. பரீட்சையினுடைய நோக்குத்தான் எங்களுக்கு வேண்டிய அளவில. பரீட்சையினுடைய நோக்கு என்ன? உதாரணமாக 210 சொற்களை கொண்டிருக்குன்னு சொன்னா அதை மூன்றில் ஒரு பங்காக சுருக்கேக்க 70 வருது. 70 வருதுன்னு சொன்னா உங்களோட சுருக்கம் 60 80 வரையான சொற்களுக்குள்ள அமையலாம். இதுதான் வேண்டிய அளவில். வேண்டிய அளவில் என்று விளங்குதான பிள்ளைகள். அப்ப 210 சொற்களுக்குள்ள 210 சொல்லு ஒரு பந்தி வருது. ஒரு பந்தி 210 சொற்களை கொண்டிருக்குது. அதை மூன்றில் ஒரு பங்காக பிரிச்சு சொன்னா 70 சொற்களை சுருக்க வரும். அப்ப 70 சொற்களை சுருக்கிறேன்னு சொன்னால் நாங்க 60 80 வரையான சொற்களுக்குள்ள சுருக்கி போட்டு வந்தா சரி. அப்ப இதான் இந்த வேண்டிய அளவில சுருக்கி எழுதுவது. சில வேளைகள்ல அவனே தருவான் 75 சொற்களை சுருக்கி எழுதுன்னு சொல்லி அவனே தருவான். 75 சொற்களை சுருக்கி எழுத சொல்லி. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 65 85 வரையான சொற்களை சுருக்க போறோம். அவனே தருவான் என்ன 75 சொற்கள்ல சுருக்கன்னு சொல்லி சொன்னால் நாங்க என்ன செய்ய போறோம்? 65 85 வரையான சொற்கள்ல சுருக்க போறோம். அதான் அந்த வேண்டிய அளவில சுருக்கி எழுதுவது. விளங்கான வேண்டிய அளவில்ண்டா பிறகு நாங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பந்திய சொற்கன்ற எண்ணிக்கை எண்ண வேணும். அதை எண்ணுற ஐடியாஸ் எல்லாம் நான் சொல்லி தருவேன். எண்ணி போட்டு அதனுடைய முழுமையான அமௌண்ட்டை நாங்க எடுக்க வேணும். அதை எடுத்து போட்டு அதை மூன்றில் ஒரு பங்காக சுருக்க வேணும். சுருக்கி 70 சொற்கள் வருதுன்னு சொன்னால் அந்த 70 சொற்கள் சொன்னா நாங்க 10 குறைக்கலாம் அல்லது 10 கூட்டலாம். ஏன்னா அதே மாதிரி அவன் 75 சொற்களை சுருக்குங்கன்னு சொன்னால் நாங்க 65 85 வரைக்கும் சுருக்கலாம். தற்காலத்தில 2025ஆம் ஆண்டில இன்னொரு கேள்வி கேட்டான். SLIRS பரீட்சையில எப்படி கேட்டான் என்றால் இப்படியும் சொல்லாமல் இப்படியும் சொல்லாமல் மூன்றில் ஒரு பங்கனி சொல்லாமல் இப்படியும் சொல்லாமல் சொல்லிவிட்டான். என்ன 100 தொடக்கம் 110 சொற்களுக்குள் சுருக்கி எழுதுக. வித்தியாசமானது. இதே மாதிரி எல்லாம் ஒரே விஷயம்தான். அப்ப இப்ப 2025ஆம் ஆண்டு ஒரு கேள்வி கேட்டான். அது 2023ஆம் ஆண்டு SLIRS பரீட்சையிலையும் அப்படித்தான். இந்த வருஷமும் SLIRS பரீட்சை அப்படித்தான் கேட்டான். என்ன 100 110 சொற்களுக்குள்ள சுருக்கி எழுதுங்கன்னு சொன்னான். பிறகு நீங்க சொல்லக்கூடாது 90 120 வரைக்கும் சொல்லக்கூடாது. என்ன இப்ப இது 75 நாங்க 65 85 சொல்லி சொல்லலாம். இது 70 60 80 சொல்லலாம். ஆனா இது அவனே சொல்றான் 100 110 சொற்களுக்குள்ள சுருக்கி எழுதுண்டா பிறகு 90 எழுதுறது 95 எழுதுறது 115 எழுதுறதுலாம் சொல்லக்கூடாது. விளங்கானே? இதுவனுக்கு வித்தியாசம் விளங்குதானே? ரைட், ஓகே. இதுதான் சொல்லப்படுது. என்ன வேண்டிய அளவில் சுருக்கி எழுதுவது. வேண்டிய அளவில் சுருக்கி எழுதுவதுன்னு சொன்னா இதுதான் பிள்ளைகள். அவ கணக்கு விஷயம் சொல்லியிருக்கிறேன். ரைட், அவ எழுதி கொடுங்க. ஒரு விரிவான உரை பகுதியை அல்லது ஒரு விரிவான விடயத்தை ஒரு விரிவான உரை பகுதியை அல்லது ஒரு விரிவான விடயத்தை ஒரு விரிவான உரை பகுதியை அல்லது ஒரு விரிவான விடயத்தை அதனுடைய கருத்து சிறிதும் குன்றாமல் அதனுடைய கருத்து சிறிதும் குன்றாமல் வேண்டிய அளவில் சுருக்கி எழுதுவது சுருக்கம் எனப்படும். வேண்டிய அளவில் சுருக்கி எழுதுவது சுருக்கம் எனப்படும். வேண்டிய அளவில் சுருக்கி எழுதுவது சுருக்கம் எனப்படும்.
வேண்டிய அளவில் சுருக்கி எழுதுவது சுருக்கம் எனப்படும். வேண்டிய அளவில் சுருக்கி எழுதுவது சுருக்கம் எனப்படும். சுருக்கி எழுதுவது சுருக்கம் எனப்படும். சரியா பிள்ளையா? ரைட், ஓகே. அடுத்தது போடுங்க. ரெண்டாவது சுருக்கம். ஓகே தான். 3-4 விஷயம் இதை சொல்லியிருக்கிறேன். மூன்றில் ஒரு பங்காளர் சுருக்கேக இப்படி மூண்டா பிரிக்கிறது, எழுபது சொல்லு வந்தா இப்படி தரப்பட்ட சொற்கள் இப்படி தரப்படையக்க, இப்படி தரப்படையக்க எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. ரைட், ரெண்டாவது போடுங்க. சுருக்கத்தின் பண்புகள். அப்ப ஒன்று சுருக்கத்தின் வினா கட்டமைப்பு பார்த்தாச்சு. ரெண்டாவது சுருக்கம் என்றால் என்னன்னு பார்த்தாச்சு. மூன்றாவது போடுங்க சுருக்கத்தினுடைய பண்புகள். இதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையில்லை, சும்மா சிம்பிளா யோசிச்சு கொள்ளணுமா. சுருக்கத்தின பண்பு ரெண்டாயிரம் அப்படிலாம் கேட்க மாட்டானா. ரைட், சுருக்கத்தினுடைய பண்புகள் முதலாவது குறிச்சு கொள்ளுங்க. தரப்பட்ட மூலக்கருத்து சிதைவின்றி அமைய வேண்டும். அப்ப இது கட்டாயம் தெரிய வேணும் என்ன. தரப்பட்ட மூலக்கருத்து சிதைவின்றி அமைய வேண்டும். தரப்பட்ட மூலக்கருத்து சிதைவின்றி அமைய வேண்டும். தரப்பட்ட மூலக்கருத்து சிதைவின்றி அமைய வேண்டும். சிதைவின்றி அமைய வேண்டும். சிதைவின்றி அமைய வேண்டும். இரண்டாவது சொந்த மொழி நடையில் எழுத வேண்டும் அல்லது அமைய வேண்டும். சொந்த மொழி நடையில் அமைய வேண்டும். சொந்த மொழி நடையில் அமைய வேண்டும் அல்லது எழுத வேண்டும். சொந்த மொழி நடையில் எழுத வேண்டும். இதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். சொந்த மொழி நடை எழுத வேண்டும். அடுத்தது ஒரு பந்தியில் எழுத வேண்டும். ஒரு பந்தியில் எழுத வேண்டும். ஒரு பந்தியில் எழுத வேண்டும். ஒரு பந்தியில் எழுத வேண்டும். ரைட், பாருங்க பிள்ளைகள் பார்த்தோம்னு சொல்லிட்டுனா, அப்ப கட்டாயம் எத்தனை பந்திகள் தரப்பட்டாலும் ஒரு பந்தியில் தான் எழுத வேண்டும். இதுதானே. 5 பந்தி தந்தேன்னா, 4 பந்தி தந்தேன்னா, 3 பந்தி தந்தேன்னா, 2 பந்தி தந்தேன்னா, ஒரு பந்தி தந்தேன்னா, எத்தனை பந்திகள் தரப்பட்டாலும் ஒரு பந்தியில தான் எழுத வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, சொந்த மொழி நடையில. அது என்ன சொந்த மொழி நடையில? அப்ப சொந்த மொழி நடைன்னா நீங்க பயப்பட வேண்டாம். பந்தியில உள்ள சொற்களை பயன்படுத்தி எழுதினா சரி தானே. அதை ஏன் சொந்த மொழி நடைன்னு சொல்றோம்டா, சில பேர் அந்த பந்தியை விளங்கி கொஞ்சம் தங்களோட வசனங்களை கூட்டி குறைச்சு எழுதுவாங்க. சில பேர் அந்த பந்தியில உள்ள வசனங்களை அப்படியே பயன்படுத்துவாங்க. அதான் சொந்த மொழி நடை. பிறகு நீங்க யோசிக்க கூடாது, சொந்த மொழி நடைன்னா எனக்கு மொழி நடையே வருது இல்லை, அப்படி எல்லாமே இல்லை. அப்ப இதுல நான் சயின்ஸ் தான் படிச்சினா எனக்கு மொழி நடை வராது, மேத்ஸ் தான் படிச்சினா அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லையா. இப்ப சொந்த மொழி நடைன்னா நீங்க பயப்படுறே இல்லை. பந்தியில உள்ளத அப்படியே பயன்படுத்தி வாசித்து கிரகித்து அப்படியே பயன்படுத்தி எழுதுவதுதான் சொந்த மொழி நடை. சில வேளைகள்ல அதுல 1-2 சொற்களை கூட்டி குறைக்கலாம், உங்களோட மொழி நடையில கொஞ்சம் வடிவாக்கலாம், அது வேற விஷயம் தானே.
ஆனா இங்க வந்து திருவள்ளுவர் இப்படி சொன்னார், நாலடியார் இப்படி சொன்னார், கற்பனை வர்ணனை எல்லாம் இல்லத்தானே. அப்ப நீங்கள் இந்த சொந்த மொழியினடையண்டா பயப்படுறது இல்ல. நீங்கள் அங்க உள்ள வசனங்களை, சொற்களை, தொடர்களை சரியான முறையில விளங்கி எழுதுகின்ற ஒரு மொழி நடதான். சில பேருக்கு அந்த மொழி நட கொஞ்சம் இன்னும் என்ன செய்யும், வடிவாக அமைக்க தெரியும். சில பேருக்கு சில வேளைகள் என்ன அமைக்க தெரியாது. அப்ப அமைக்க தெரியவில்லை என்று சொன்னால் அதுல உள்ள சொற்களை தொடர்களை பயன்படுத்துறது பிழையா இல்லத்தானே. இப்ப நீங்க இது கணக்க யோசிக்க வேண்டாம, இது தமிழாக்களுக்கு தான் சரி, ஏன்னா ஆர்ட்ஸ்காரருக்கு தான் சரி, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையிலே நான் சொல்றேனே, என்னோட படிச்சாக்கள் சொல்லுகின்ற கூடுதலான விடயங்கள் பெரும்பாலும் இந்த ஆர்ட்ஸ்காரரை விட, இந்த பிள்ளையா சொல்லி யாருமே கோயக்கூடாது. ஆர்ட்ஸ்காரன்றது மீனிங் அந்த தமிழ் பாடம் அல்லது ஆர்ட்ஸ் கலைப்பிரிவாக்களை விட இந்த சுருக்கத்துல வந்து சயின்ஸ், மேத்ஸ், கொமர்ஸ் படிச்சார்கள் எல்லாம் கூடிய புள்ளிகள் எடுத்திருக்கிறோம் கிரைத்தல் பாடத்துல. என்ன விஷயம்னு சொன்னால், ஆர்ட்ஸ்காரர் வந்து சில வழிகளை என்ன இது ஒரு நாங்கள் படிச்ச விஷயம் தானே என்று போட்டு விடுறது. ஆனா அந்த வேற ஃபேக்கல்டிஸ்காரர் என்ன செய்யறேன்னு சொன்னால், தெளிவான முறையில விலகி கொண்டு போறது. விலகி கொண்டு போய்க்கு என்ன செய்யும்னு சொன்னால் நல்ல மார்க்ஸ் வரும். பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் என்னோட படிச்சாங்கள்ட பெரும்பாலான ஆட்கள் வந்து கூடிய புள்ளி எடுத்தாக்கள் ஆர்ட்ஸ்காரர் இல்ல என்னோட படிச்சாங்கல்ல. அதுக்காக நான் பிள்ளையா சொல்ல இல்லையா, யாரையும் குறைச்சு கூறி குறைச்சு மதிப்பிட்டு அப்படி சொல்ல வரையில அந்த அந்த நான் சொல்றேன் அவை அந்த என்ன சொல்றது, அந்த நோக்கு என்பது என்ன செய்யும்னு சொன்னா இது பார்த்த விஷயம் தானே சொல்லி போட்டு யோசிச்சு போட்டு இருப்பினோம். ஆனா அந்த சயின்ஸ் படிச்சாலும் மேத்ஸ் படிச்சாலும் எல்லாமே என்ன யோசிச்சு போட்டுச்சுன்னா இந்த மெதட்டை வந்து அப்படியே பயன்படுத்த பார்ப்பினோம். அவ மெதட்டை வந்து சரியான முறை பயன்படுத்த பார்க்க பயிற்சி ஒன்று கிடைக்கும். இது பயிற்சி இல்லாம இருக்கு, சுருக்கம் எல்லாம் பயிற்சி இல்லாம இருக்கு. இப்ப பயிற்சிக்குள்ள வரைக்க அந்த மெதடாலஜியை வந்து பயன்படுத்துகின்ற வேளையில அவைக்குத்தான் கூடிய புள்ளிகள் வரும். திருப்பி சொல்றேன், நான் யாரையும் இந்த குறைச்சி சொல்லல, அந்த பொதுவான விடயத்தை சொல்லிக் கொள்றேன். எனக்கு ஆவரங்கால யாழ்ப்பாணத்துல 2019ஆம் ஆண்டு ஒரு சார் வந்து சந்திச்சவர் சயின்ஸ். அவர் இப்ப பிரின்சிபலா இருக்கிறார் என்று படிச்சவர். அவர் சொன்னார், கீர்த்திராஜன் தனக்கு 2015ஆம் ஆண்டு பிரின்சிபல் சர்வீஸ் எழுதிய வந்து 39 வந்ததாம் கிரைத்தலுக்கு. 39 வந்ததாம் கிரைத்தலுக்கு. அவர் சயின்ஸ். அப்புறம் என்னட்ட அவர் படிச்சு அவர் கிட்டத்தட்ட 77 வந்ததுன்னு சொன்னார் சயின்ஸ் சார். 77 வந்ததாம் கிரைத்தலுக்கு. அப்ப என்ன சொன்னாருன்னு சொன்னா, தாங்கள் அந்த நீங்க சொன்ன மெதட்டை அப்படியே பயன்படுத்தி வடிவழிட்டோம். தாங்கள் அந்த சொந்த மொழி நடையண்டெல்லாம் தெரியாது, அந்த பந்தியில ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செய்து கொண்டு வந்தோம், நல்ல மார்க்ஸ் வந்தேன்னு சொல்லி. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, உங்களுக்கு பயம்ன்றது உங்களுக்கு இருக்காது. என்னோட வந்துட்டு எல்லாரே நான் பெரிய ஆள் இல்லை, வந்துட்டு எல்லாரும் பயம்ன்றது இருக்காது. அப்ப நீங்க அந்த சொந்த மொழி நட அதெல்லாம் யோசிச்சு ஒன்றும் குழம்ப வேண்டாம், எல்லாம் பயிற்சியில வரும். சரி, அப்ப சொந்த மொழி நடைன்னு எழுத வேண்டும். அப்ப சொந்த மொழி நடையண்டா ஒன்றும் எங்கண்ட இல்லாத பொல்லாத மொழி நடை இல்லை, பந்தில உள்ள மொழி நடைதான் நாங்கள் கையாளுகின்ற முறையில இருக்குதே ஒழிய வேறொன்றும் இல்லை. அது நான் வாசிச்சு விளங்கப்படுத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அடுத்த பார்த்தவன் சொன்னா என்ன சொன்னாங்க, அதாவது மூலக்கருத்து சிதைவின்றி அமைய வேண்டும். நாம் இது அடிக்கடி சொல்லிக் கொண்டு போறேன், மூலக்கருத்து சிதைவின்றி அமைய வேண்டும். ஏன்னா மூலக்கருத்து அதாவது வந்து பல்கலைக்கழகங்கள உருவாக்கமும் செயற்திட்டம்னு சொன்னா அப்படித்தான் இருக்க வேணும். பந்தி நீர்முகாமைத்துவம் சொன்னா பந்தி நீர்முகாமைத்துவம் தான். ஏன்னா அப்ப அப்படி அந்த மூலக்கருத்து வந்து சிதைவின்றி அமைய வேண்டும். மூலக்கருத்து தான் எப்பவுமே தலைப்பாக வரும். மூலக்கருத்து தான் எப்பவுமே வந்து தலைப்பாக வரும். அப்ப இதான் எங்களுக்கு அந்த என்னன்னா, ஏன் இந்த சுருக்கம் என்ற கேள்வியை எங்களோட போட்டி பரீட்சைகள்ல போடுறாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு அதிபராக வருகின்ற வேளையில எங்களுக்கு என்ன ஒரு 3 பக்கத்துல எங்களுக்கு என்ன செய்யப்படும் சொன்னா, ஒரு குறிப்பு வந்து அனுப்பப்படும். ஒரு கோவை ரீதியாகவோ ஏதோ ஒரு குறிப்பு வந்து அனுப்பப்படும் 3 பக்கத்துல. அப்ப அந்த 3 பக்கத்தை நாங்கள் டீச்சர்ஸ் மேருக்கு வாய்ச்சு கொண்டிக்கலானே. ஏன்னா அதிபர் வந்து 3 பக்கத்துல எனக்கு ஒரு கோவை வந்திருக்குது, இப்பொழுது நான் அதை வாசிக்க போகின்றேன், எல்லாரும் செவிமடுங்கள்னு சொல்லலானே. அப்ப அவர் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த 3 பக்கத்துல வந்தது என்ன விஷயம் என்று சொல்லி குறிப்பெடுத்து டீச்சர்ஸ் மாதிரி சொல்லவர். அதுக்குத்தான் சுருக்கம் தேவை. அப்ப அந்த 3 பக்கத்தை அவர் வாய்ச்சி கொண்டு வந்தால் அரவாசி பேர் நித்திரையாயிருக்க. ஆமா இல்லையா? அதிபர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த 3 பக்கத்துல உள்ள விடயத்தையும் குறிப்பெடுத்து இதைத்தான் சொல்ல வாராங்கள் என்று சொல்லி என்ன சொல்லக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும் என்பதற்காக, அதிபர் மட்டுமல்லாமல் ஏனையவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆற்றலை பெறுவதற்காகத்தான் இந்த சுருக்கம் என்ற பகுதி எல்லா போட்டி பரீட்சைகளையும்
மிக முக்கியமாக இடம்பெறுகின்றது. ஆமா இல்லையா? அப்ப அவ்வளத்தையும் வாய்ச்சு கொள்ளக்கூடாது. வாசிக்க வேண்டும், ஆனா கிரகித்து சொல்லுவோம். அதாவது மூலக்கருத்து சிதைவின்றி அமைய வேண்டும், ஒரு பந்தியில அமைய வேண்டும். அடுத்து என்ன சொன்னா சொந்த மொழி நடைகள். ரைட், ஓகே. அடுத்து போடுங்க சுருக்கத்தின் படிமுறைகள். சுருக்கம் எழுதும் படிமுறைகள். சுருக்கம் எழுதும் படிமுறைகள். நீங்க எல்லா கேள்விகளையும் இன்றைக்கு கேட்டு முடியுங்க. உங்களுக்கு இப்ப தோன்ற கேள்விகள் எல்லாத்தையும் குறிச்சு வையுங்க. நீங்க என்ன கேள்வி என்னிட கேட்கலாம், உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் தோன்றுகிறதோ அந்த கேள்விகளை எல்லாத்தையும் இப்ப குறிச்சு வையுங்க. குறிச்சு வச்சுக்கொண்டு என்ற கேளுங்க. ரைட், சுருக்கம் எழுதுகின்ற படிமுறைகள் ஒன்று போடுங்க. சிம்பிள் தான். ஒன்று வாசித்தல், இரண்டாவது கிரகித்தல், மூன்றாவது குறிப்படுத்தல். ஒன்று வாசித்தல், இரண்டாவது கிரகித்தல், மூன்றாவது குறிப்படுத்தல். வாசித்தல், இரண்டாவது கிரகித்தல், மூன்றாவது குறிப்படுத்தல். வாசித்தல், கிரகித்தல், குறிப்படுத்தல். சரி, ரைட். இப்ப என்னென்றால் வாசித்தல், கிரகித்தல், குறிப்படுத்தல் வடிவா விளங்கிக் கொள்ளுவோம். நாங்கள் வாசிக்க முதல்ல ஒன்றும் விளங்காது. நான் உண்மையை சொல்றேன், எந்த பந்தியையும் வாசிக்க விளங்காது. ஏண்டா விளங்குற மாதிரி பந்தி இருக்காது. இப்ப நாங்க புத்தகம் எழுதிக்க சில வேளைகள் அந்த பந்தி எங்களுக்கு நோமலா விளங்கும், ஆனா இந்த பந்திகள் விளங்காது. இப்ப உதயன் பேப்பரை பார்த்தோம்னா பந்தி விளங்கும் எங்களுக்கு, ஏன்னா ஆனா இந்த பந்தி விளங்காது. ஏன்னா ஒன்று அது சிங்கள பேப்பரினுடைய டிரான்ஸ்லேஷன், அதனால விளங்காது. இரண்டாவது விளங்க நாங்கள் வாசிக்கிறது இல்லை. முதலாவது வாசிப்பு பறவை பேர்வை. முதலாவது வாசிப்பு என்ன? பறவை பேர்வை என்ற ஒன்றுமே விளங்காத வாசிப்பு. ஆனாலும் ஒன்றுமே விளங்காமல் வாசிச்சாலும் அடிக்கடி என்னடா முகாமைத்துவம் என்று வருது என்று சொல்லிக்க எங்களுக்கு ஏதோ ஒன்று தட்டு. இப்ப ஒரு 300 சொற்களை கொண்ட ஒரு பந்தி கேட்க இதை வாய்ச்சி கொண்டு போய்க்க ஏதோ ஒரு சொல்லு தட்டி கொண்டே இருக்கும் அடிக்கடி. முகாமைத்துவம் சொல்லி இடையில நீர் ரெண்டு அப்ப ரைட் ரெண்டு வாய்ச்சி முடி கேட்க சில வேளைகள்ல இந்த நீர் முகாமைத்துவம் என்ற ஒரு சொல்லு அடிக்கடி வந்திருக்குது என்ன என்று சொல்லி எங்களுக்கு ஒரு மனசுல தோன்றும். ஆனா பந்தி விளங்கி இருக்காது. இப்ப ரெண்டாந்திரம் வாசிப்போம். ஏன்னா எங்களுக்கு சாடியா தட்டி இருக்குது என்ன? முகாமைத்துவம் என்ற சொல்லு தட்டி இருக்குது, நீர் என்ற சொல்லப்படுற சொல்லு தட்டி இருக்குது. ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். நீர் முகாமைத்துவம் என்று சொல்லி சொல்லு தட்டி இருக்குது. இது அடிக்கடி அந்த பந்தியில பயன்படுத்தப்பட்டிருக்குது. சோ நீர் முகாமைத்துவம் பற்றி ஏதோ ஒரு சொல்லு எங்களுக்கு அடிக்கடி தட்டுப்படுது. இது முதலாவது ஸ்டேஜில் எங்களால சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு, கிரைத்தல் குறிப்பு. பிறகு இந்த நீர் முகாமைத்துவம் என்று சொல்லப்படுற சொல்ல வச்சுக்கொண்டு நாங்கள் வாசிச்சமாக இருந்தால் என்ன செய்தார்கள்? வாசிச்சமாக இருந்தால் அது இரண்டாவது வாசிப்பு முறையில விளங்கும். என்ன நீர் முகாமைத்துவம் என்றது இலங்கையில எப்படி இருக்குது, ஏன்னா இங்கிலாந்துல எப்படி இருக்குது, அமெரிக்காவில எப்படி இருக்குது என்று சொல்லி ஏதோ ஒரு உதாரணம் என்ன அப்படி விளங்கி கொள்ளப்படும். ஓமா இல்லையா? அப்ப அதனூடாக எங்களுக்கு என்ன பிறகு இதுதான் என்று சொல்லி எங்களுக்கு விளங்கிடும். அது பிறகு அப்படி என்ன செய்யும்? தலைப்பாக வரும். அப்ப ஒவ்வொரு வாசிப்பிலையும் நாங்கள் எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மனசுல படுகிறதோ அதை நாங்கள் குறிப்பெடுக்க வேண்டும். ஏன்னா மறந்து போடுவோம் தானே. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ரஃப் பேப்பர் எல்லாம் தருவாங்க வடிவா. இப்ப 2-3 ரஃப் பேப்பரை வேண்டி வைக்க வேண்டும். ஏன்னா வச்சு போட்டு அதில என்ன உங்களுக்கு ஞாபகம், அந்த பந்தியில வாசிச்சு என்ன ஞாபகம் வருதோ அதை டக்கு டக்குன்னு குறிப்பெடுக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே அரணை பிறவிகள், மறந்து போடுவோம். போமா இல்லையா? அப்ப அதனால குறிப்பெடுக்க வேண்டும். குறிப்பெடுக்காமல் வாசிக்க கூடாது. குறிப்பெடுக்காமல் வாசிக்க கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வயசு அல்ல எங்களுக்கு. எல்லாருக்குமே நாளைக்கு இதில் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே 30க்கு மேலதான். ஏன்னா எல்லாருக்குமே பெரும்பாலும் 30க்கு மேலதான். அப்ப எங்களுக்கு அந்த மனசுல அந்த மைண்ட் செட் கூடிய அளவில ஞாபகப்படுத்தி வச்சிருக்காது. அப்ப கட்டாயம் வாசிக்க வேணும், கிரகிக்க வேணும், குறிப்பெடுக்க வேணும். குறிப்பெடுக்க இன்னும் ஒருக்கா அந்த கிரகித்தல் மேம்பட்டு நிற்கும். குறிப்பெடுக்க திருப்பி என்ன செய்யும்? அந்த மைண்ட்ல இன்னும் ஒருக்கா அந்த கிரகித்தலுடைய தன்மை என்ன செய்யும்?
அமையும். ஓமா இல்லையா? அப்ப அது பிறகு நாங்க ரைட் இதுதான் விஷயம். அன்னைக்கு நாங்க சொன்ன உட்கட்டமைப்பு, அந்த உட்கட்டமைப்புன்ற விடயத்தை அழுத்தத்தான் எங்களுக்கு அது பிறகு அந்த போக்குவரத்து, ஏன்னா அந்த வீதி வேலை அமைப்பு, அதனோட அப்ப அந்த விஷயம் எல்லாம் விளைய கொண்டு வந்தது. அதே மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை நாங்க எடுத்தோடனே தான் எங்களுக்கு அதனுடைய பணிகள் என்னென்ன விஷயம் முதல் வந்து அவன் பணிகளை பற்றித்தான் சொல்லிக் கொண்டு போறான். ஆனா யாருடைய பணிகள் என்று சொல்லல. பாத்தீங்க அந்த 2வது பந்தியை பாருங்க. அன்றைக்கு நாங்க படிச்ச 2வது பந்தியை பாருங்க. அதுல வந்து ஒவ்வொரு பணிகளும் சொல்லிக் கொண்டு போகுது. ஆனா என்னத்தின் பணிகள் என்று தெரியாது. நலன் பார்க்க வேணும், குடும்பத்தை பார்க்க வேணும், பாதுகாப்பை பார்க்க வேணும், வெளிநாட்டுக்காரரை ஒருங்கிணைக்க வேணும், என கோட்பாட்டை உருவாக்கணும், எல்லாம் சொல்லிக் கொண்டு போறாங்க. ஆனால் அது என்னத்தின் கோட்பாடு, என்ன எது எது சார்ந்த பண்பு என்றது கடைசி வரியில, அதாவது வந்து 1வது பந்தியினுடைய கடைசி வரியில தான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமானது இந்த அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டது என்று சொல்றார். அப்ப சுருக்கத்தினுடைய மைய கருத்து என்பது 1வது வரியில இருக்கும் இல்ல, நடுவில தான் இருக்கும் இல்ல, கடைசிதான் இருக்கும் இல்ல, நாங்கள் வாசிப்பு திறனினூடாகத்தான் அது எங்கே இருக்கின்றதை கண்டுபிடிப்போம். அதான் அன்றைக்கு கூட வாய்ச்சி பார்க்க சொன்னான், இதுதான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய பணிகள் அல்லது செயற்பாடுகள். அதனால் அவன் சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், மிக முக்கியமாக அந்த என வாசித்தல் என்பது, கிரகித்தல் என்பது, குறிப்படுத்துதல், மூன்றும் நாங்கள் கிரகித்தல் சொல்லிட சுருக்கத்துல, சுருக்கம் மட்டுமில்ல ஏனைய கேள்விகள் சுருக்கத்துல நான் படிப்புகிற விஷயம் எல்லாம் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்ற வினாவோ, 4 விடைகள் வருகின்ற வினாவோ, ஏனைய எல்லா வினாக்களையும் நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் தானே. தனிய சுருக்கம் என்று போகக்கூடாது. இப்ப அந்த சுருக்கத்தினுடைய படிமுறைகள் என்ற 3 விடயமும் வந்து நீங்கள் கிரகித்தல் பேப்பர் எந்த பேப்பராக இருந்தாலும் அதுல நீங்கள் பயன்படுத்த வேண்டிய விடயம் தானே. ரைட், ஓகே. அடுத்து போடுங்க. சுருக்கம் எழுதும் போது கவனிக்க வேண்டியவை பொதுவாகவே பார்ப்போமா. சுருக்கம் எழுதும் போது கவனிக்க வேண்டியவை, கவனிக்க வேண்டியவைக்கு நாங்க தவிர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போறோமா. சுருக்கம் எழுதும் போது கவனிக்க வேண்டியவை, சுருக்கம் எழுதும் போது கவனிக்க வேண்டியவை, சுருக்கம் எழுதும் போது கவனிக்க வேண்டியவை. சுருக்கம் எழுதும் போது கவனிக்க வேண்டியவை. ரைட், 1வது குறிச்சு கொள்ளுங்க. 1வது குறிச்சு கொள்ளுங்க. சிறிய சிறிய வசனங்களை, சிறிய சிறிய வசனங்களை, சிறிய சிறிய வசனங்களை இணைத்து ஒரு வசனமாக்குதல், இணைத்து ஒரு வசனமாக்குதல். சிறிய சிறிய வசனங்களை இணைத்து ஒரு வசனமாக்குதல். சிறிய சிறிய வசனங்களை இணைத்து ஒரு வசனமாக்குதல். ஒரு வசனமாக்குதல். என்னது சிறிய சிறிய வசனங்களை இணைத்து ஒரு வசனமாக்குதல்? பாருங்கோ, நீங்க குறிப்பெடுக்க சின்ன சின்ன வசனமா தான் எடுப்பீங்க. என்ன பந்திலேருந்து குறிப்பெடுக்க நீங்க சின்ன சின்ன குறிப்பா தான் எடுப்பீங்க. அந்த சின்ன சின்ன குறிப்பை அப்படி எழுதுறே இல்லை. உதாரணமாக சின்ன சின்ன பிள்ளைத்தனமா நான் சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய வசனம், ஒரு பெரிய பந்தி வரைக்க நீங்க குறிப்பெடுக்கிறீங்களா என்ன? சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் படைக்கப்பட்டது. இது ஒரு சின்ன குறிப்பு.
என சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாகும். இது ஒரு சின்ன குறிப்பு. சிலப்பதிகாரம் தமிழில் பாடப்பட்டது. இது ஒரு சின்ன குறிப்பு. இந்த 3 குறிப்பையும் நாங்கள் அப்படியே கொண்டு எழுதுகிறோம். இந்த 3 குறிப்பையும் அப்படி எழுதாமல் இந்த 3 குறிப்பையும் நாங்க இணைக்க தான் அந்த சொந்த மொழி நடை என்று வருது. நீங்க கேட்டீங்களே, அந்த கேட்க போறீங்களே, நீங்க கேட்கிற கேள்விக்கு முன்னவே நானே கேள்விக்கு விட சொல்றேன். இந்த சொந்த மொழி நடை என்றதுக்கு இன்னும் நான் சரியான ஒரு என்ன சொல்றது, சரியான ஒரு அழுத்தமான ஒரு விடயத்தை உங்களுக்கு தாரன். அழுத்தம் திருத்தமாக என்னன்னு சொன்னா, இப்படி சின்ன சின்ன குறிப்புகளை எடுத்து அந்த சின்ன சின்ன குறிப்புகளையே அப்படியே எழுதாமல் அந்த சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாம் இணைத்து ஒரு வசனமாக எழுதுகின்ற வேளையில அதுக்குத்தான் என்ன பேருன்னு சொல்லி சொன்னால் என சிறிய சிறிய வசனங்களை ஒரு வசனம் ஆக்குதல். என சிறிய சிறிய வசனங்களை ஒரு வசனமாக்குதல். இதுதான் என்னன்னு சொன்னால் சொந்த மொழி நடை. அப்ப எப்படி எழுதலாம்? ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாக விளங்குகின்ற இளங்கோவடிகளால் படைக்கப்பட்ட சிலப்பதிகாரமானது தமிழில் தோன்றியது, இப்படி சொல்லலாம் தானே? அல்லது தமிழில் தோன்றிய ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் படைக்கப்பட்டது. இப்ப நாங்கள் 3 சின்ன சின்ன குறிப்பெடுத்தினாங்க. அந்த 3 சின்ன சின்ன குறிப்பை நாங்க இப்ப என்ன செய்யறோம்? ஒரு வசனமாக்கி விட்டோம். சரி, 3 சின்ன சின்ன குறிப்புகளை எழுத எங்களுக்கு கிட்டத்தட்ட 12 சொல்லு வந்தது. அந்த 3 சின்ன சின்ன குறிப்புகளையும் வந்து ஒரு வசனமாக்க எங்களுக்கு ஒரு 8 சொல்லுத்தான் வந்தது. சும்மா உதாரணமா சொல்றேன். அப்ப எங்களுக்கு என்ன, சொற்களும் குறையுது, சின்ன சின்ன குறிப்புகளும் இல்லாம போகுது, நல்ல ஒரு அழகான வசனமும் என்ன செய்யுது எங்களுக்கு என்றால் கிடைக்குது. இதுதான் சொந்த மொழி நடை. ஆகவே சிறிய சிறிய வசனங்களை என்ன ஒரு வசனமாக மாற்றி எழுதல், ஒரு வசனமாக ஆக்கி எழுதுதல். ரைட். அப்ப இது இப்ப சொல்லச்சுவமாக இருக்கும். நாங்க இனி அந்த பேப்பர்ஸை வந்து பார்க்கிற வேளையில இன்னும் கூடிய அளவில் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குமே. ரைட், ஓகே. அடுத்தது போடுங்க, அடுத்தது போடுங்க. என அணிகள், அணிகள் கம உதாரணங்கள், உதாரணங்கள் கம கூறியது கூறல்கள், கம கூறியது கூறல்கள் கம விரிவான விளக்கம், கூறியது கூறல்கள் கம விரிவான விளக்கம் கம வர்ணனை, வர்ணனை கம எடுத்துக்காட்டு, கம எடுத்துக்காட்டு கம உவமானம், உவமானம் முதலானவற்றை நீக்க வேண்டும், முதலானவற்றை நீக்கி எழுத வேண்டும். எனவே அணிகள் வந்தால் நீக்கப்பட வேண்டும். உவமானம், உதாரணம், கூறியது கூறல், விரிவான விளக்கம், வர்ணனைகள், எடுத்துக்காட்டுக்கள் என எடுத்துக்காட்டுக்கள் முதலானவற்றை நீக்கி எழுத வேண்டும். இலக்கங்கள் எண்கள் சொல்றேன், இதை எழுதுவோம். முதலானவற்றை நீக்கி எழுத வேண்டும். சொல்றேன், முதலானவற்றை நீக்கி எழுத வேண்டும். இதுல பாருங்க, இந்த அணிகள் என்ற விடயமும் இந்த உவமானம் என்ற விடயமும் உங்களோட பரீட்சை பேப்பர்ல இருக்காது. பெரும்பாலும் பெரும்பாலும் உங்களோட பரீட்சை பேப்பர்ல இந்த அணிகள் என்றதும் இந்த உவமானம் என்று சொல்லப்படுற விடயம் வந்து இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. போட்டி பரீட்சை பேப்பர்ல இருக்காது. ஆனால் இந்த உதாரணங்கள், கூறியது குரல்கள், விரிவான விளக்கங்கள், வர்ணனைகள், எடுத்துக்காட்டுகள் எல்லாம் உங்களோட பரீட்சை பேப்பர்ல இருக்கு தானே. அணிகள் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரையில பெரும்பாலும் இந்த போட்டி பரீட்சை பேப்பர்ல குறையும். ஆனா இனி வராதண்டில வரும். அது நான் சொல்லுவேன் தானே, என்ன வரலாம். நான் பெரும்பாலும் போட்டி பரீட்சை பேப்பர்ல பார்த்த அளவில
இந்த அணிகள் இந்த உவமானம் சொல்லப்படுற விடயம் எல்லாம் குறை. இந்த அணிகள் என்றது கணக்கு, உவமானம் என்றது உவமையில வர்ற விடயம். ஓகே, இதுவரை பெரும்பாலும் இருக்கிறீங்க. ஆனாலும் இந்த நீங்க அந்த நீக்க வேணும் என்ற ஒரு விடயத்துல இதை குறிச்சு கொள்ளுங்க. அப்ப அணிகள் நீக்கப்பட வேண்டும், உதாரணங்கள் நீக்கப்பட வேண்டும், கூறியது குறள்கள் நீக்கப்பட வேண்டும், விரிவான விளக்கம் நீக்கப்பட வேண்டும், வர்ணனைகள் நீக்கப்பட வேண்டும், எடுத்துக்காட்டுகள் நீக்கப்பட வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் சொந்த கருத்துக்கள் நீக்கப்பட வேண்டும். சொந்த கருத்துக்கள் அது என்ன? சொந்த கருத்துக்கள் இப்ப என்னடா, சொந்த மொழிநடை வேற, சொந்த கருத்து வேற. என்ன சொந்த மொழிநடை என்றது வேற, சொந்த கருத்து வேற. நான் சொன்னா என்னென்றால் எழுதுவோம், சொந்த கருத்துக்கள் நீக்கப்பட வேண்டும். சொந்த கருத்துக்கள் நீக்கப்பட வேண்டும். சொந்த மொழிநடை வேற, சொந்த கருத்து வேற. ஏனென்றால் சொந்த மொழிநடை என்ன? நான் சொன்ன அந்த குறிப்பெடுத்தத நாங்க ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தல எழுதினால் சொந்த மொழிநடை. ஏன்? அது பந்தியில இருந்து அந்த குறிப்பை எடுத்து நாங்க சொந்த மொழிநடையில எழுதிக்கிறோம். அதான் சொந்த மொழிநடை. சொந்த கருத்தண்டா என்ன? பந்தியில உள்ளதோட நாங்களும் படிச்ச வேற ஏதாவது விடயங்களை கொண்டு சேர்த்து என்ன அந்த பந்தியில என்ன இளங்கோவடிகளால் படைக்கப்பட்டது, ஐம்பெருங்காப்பியங்கள் 1 சிலப்பதிகாரம் தமிழ்ல தோன்றினது, இவ்வளவுதான் இருக்குது பந்தியில. நாங்கள் படிச்ச அது கண்ணகி கோவலன் வரலாற்றை கூறுதன்று நாங்கள் படிச்ச விடயத்தையும் கொண்டு சேர்த்து விட்டோம் என்றால் அது சொந்த கருத்து. சொல்லப்படாதானே? அது கண்ணகி கோவலனை பற்றி பந்தியில இல்லை. நாங்கள் அதையும் கொண்டு சேர்த்து விடுவோம் நைசா, யார் வாசிக்க போறாங்க என்ன என்ற அடிப்படையில் சேர்த்து விட்டவன் சொன்னா, சும்மா உதாரணமா நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க சொல்றேன். அப்படி சேர்த்து விட்டவன்டா சொந்த கருத்து. சொந்த மொழிநடை வேற, சொந்த கருத்து வேற. இந்த விளக்கம் தெரியாட்டி நீங்க பிறகு ஒரு கேட்கலாம். இந்த விளக்கத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா பிறகு நீங்க கேட்கலாம். சொந்த மொழிநடையில எழுதலாம், ஆனா சொந்த கருத்து எழுதக்கூடாது. சொந்த கருத்துண்டா என்ன? மேலதிகமாக நாங்கள் ஏதாவது கருத்து எழுதினோம் என்று சொன்னால் அதுக்குத்தான் பேர் சொந்த கருத்து. பந்தில இல்லாத ஒரு விடயத்தை நாங்கள் எழுதுவமாக இருந்தால் அதுக்குத்தான் என்ன பேருன்னு சொன்னா சொந்த கருத்து. சொந்த கருத்துக்கு எழுதக்கூடாது, சொந்த மொழி நடையில எழுதலாம். ரைட், அடுத்த நீங்க கேட்டது வரப்போறேன். ரைட், பாருங்க, குறியீடுகள் என்று சொல்லிக்க நாங்கள் ஃபுல் ஸ்டாப் என்ற குறியீடும் கம என்ற குறியீடும் தான் கையாளலாம். அப்ப போடுங்க, ஏன்னா ஃபுல் ஸ்டாப் என்ன சொல்றது, நிறுத்த குறியீடு, ஃபுல் ஸ்டாப் கம கம என்ற குறியீடுகள் கையாள வேண்டும். 2 குறியீடுகளை மட்டும்தான் கையாள வேண்டும். சுருக்கத்துல மிக முக்கியமான விடயம், அடிக்கடி எல்லாருமே கேட்கிறது, உண்மையிலே இந்த குறியீடுகள் என்பது ஆங்கில மொழியிலேருந்து தமிழுக்கு வந்தது. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் தான் இதை தமிழுக்கு கொண்டு வந்தவர். முதல்ல ஈழத்துல தான் இந்த குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டதுலாம் சொல்லப்படுது. அப்ப அந்த டிஸ்கஷன் எல்லாம் அந்த தேவையில்லை. எங்களோட சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த ஃபுல் ஸ்டாப் என்று சொல்லப்படுகின்ற குறியீடு, முற்றுப்புள்ளி, ஏன்னா இந்த காட்புள்ளி, கம என்று சொல்லப்படுகின்ற காட்புள்ளி, இந்த 2 குறியீடுகளும் தான் பயன்படுத்த வேண்டும். முற்றுப்புள்ளி, காட்புள்ளி என்று சொல்லப்படுகின்ற 2 குறியீடுகளும் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அப்ப அடுத்த கேள்வி வருது, என்ன விஷயம் என்றால் இந்த வினாக்குறி, வியப்புக்குறி, மேற்கோட்குறி, ஒற்றை மேற்கோட்குறி, இரட்டை மேற்கோட்குறி, முக்காற்புள்ளி, அரை புள்ளி, இப்படியான இப்படியான குறியீடுகளை கையாளக்கூடாது. அப்ப வினாக்குறியோ, வியப்புக்குறியோ, இரட்டை மேற்கோட்குறியோ, ஒற்றை மேற்கோட்குறியோ, முக்காற்புள்ளியோ, அரை புள்ளியோ, இந்த பிரேக்கெட் இப்படியான குறியீடுகளை கையாளக்கூடாது. சில பேர் எல்லாம் இப்படி எல்லாம் கையாள பார்ப்பீங்க. அவை இப்படியான குறியீடுகள் கையாளக்கூடாது. குறியீடுகளை கையாளக்கூடாது. 2 குறியீடு, இந்த 2 குறியீடுகள் மட்டும்தான், இந்த 2 குறியீடுகளும் மட்டும்தான் கையாள வேண்டிய, இந்த குறியீடுகள் கையாளக்கூடாது. அடுத்த பார்த்தோம்னு சொன்னா தொகை சொற்களை கையாண்டு எழுத வேண்டும். தொகை சொற்களை
தொகை சொற்களை கையாள வேண்டும். தொகை சொற்கள் என்ன? தொகை சொற்கள் என்ன? இப்ப உதாரணமாக நாங்க சொல்றோம் தானே, இப்ப சும்மா சின்ன உதாரணம் சொல்றோம். நாங்க சொல்றோம் சேர சோழ பாண்டியருடைய வரலாறு சொல்றோம். என்ன? சேர சோழ பாண்டியருடைய வரலாறு வரலாறு கூறுகின்றது சொல்லி வருதுதானே. இப்ப சேர சோழ பாண்டியருடைய வரலாறு கூறுதல் சொன்னா இந்த மூண்டையும் சேர்த்து நாங்க சொல்றோம் மூவேந்தருடைய வரலாறை கூறுகின்றது. மூவேந்தரின் வரலாற்றை கூறுகின்றது. சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். என்ன சொல்லலாம். இப்ப உதாரணமாக உங்களுக்கு இந்த அன்றைக்கு நாங்க பார்த்த மாதிரி சும்மா கதைக்கிறோம். என்னன்னு சொன்னா அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ன்ற பேர் ஒரு 6-7 பேர் தாராங்க. மத்திய கிழக்கு நாடுகள்ன்ற பேரை தாராங்க. உங்களுக்கு தெரியும் இந்த சவுதி அரேபியாவிலையும் முந்த நாள்ல இருந்து பயங்கர மழை வெள்ளம் அவன் பல அழிவுகளை ஏற்படுதாமன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் கிடைச்சு கொண்டிருக்குது. ஏதோ இயற்கையினுடைய கோரத்தாண்டவன் நடந்து கொண்டிருக்குது. திருப்பி நாங்கள் சொல்றோம் எவ்வளத்தையும் நாங்கள் படிக்கலாம், எவ்வளத்தையும் சேமிக்கலாம், எவ்வளத்தையும் செய்யலாம். இயற்கையோடு நாங்கள் இயலுமான வரைக்கும் முரண்பாடு இல்லாமல் இருந்தவன் சொன்னால், இயற்கையை அழிக்காமல் நாங்கள் வாழ்ந்தவன்னால் உண்மையிலே சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். என்னதான் நாங்கள் படித்தவர்களாக இருந்தாலும் எங்களிடத்துல இப்படியான ஒரு பிழையான தன்மை காணப்படுவது அண்மையில பார்த்த செயற்பாடுகளினூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். இனியும் நாங்கள் திருந்தியில்லை என்றால் உண்மையிலேயே நாங்கள் படிக்கிறதுல இந்த பதவிகள்ல இருப்பதில் எல்லாம் பிரயோசனமே இல்லை என்பதால் உண்மையான விடயம். ஏன்னா சாதி மதம் இனம் இதுகள் எல்லாத்தையும் கடந்து இந்த இயற்கையை அணைத்து அந்த கால மனிதன் மாதிரி வாழ வேண்டிய தேவை இருக்கு. உண்மையிலே இந்த வருஷம் மட்டுமே பாருங்க எத்தனை நாடுகள் அழிவு. இந்த வருஷம் மட்டும் நீங்க எடுத்து பாருங்க எத்தனை நாடுகள். இந்த வருஷம் துவங்கினதே ஜப்பான்ல தான். ஏன்னா எத்தனை நாடுகளை விமான விபத்துக்கள், எத்தனை எந்த விமானங்கள் விழுந்தது எல்லாமே இயற்கை தான் காரணம். அப்ப இயற்கையை நாங்கள் அரவணைக்கல என்றால் கண்டிப்பாக நாங்கள் இன்னும் ஒரு 6 வருஷமா 5 வருஷம் தான் இருக்க போறோம். அது இன்றைக்கும் நாளைக்கும் இருப்போமோ தெரியல. ரைட், ஓகே, அது ஒரு வெளி அவுட் ஆஃப் என்ன கருத்துக்களாக வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே வருவோம். அப்ப என்னென்னா இந்த தொகை சொல்லா விளங்கி இருக்கு. அப்ப மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பேர் ஒரு 6-7 பேரை தந்தால் அந்த 6-7 பேர்களையும் வச்சுக்கொண்டு இது என்ன மத்திய கிழக்கு நாடுகள் தான் என்ற ஒரு முடிவுக்கு வந்தவன்டால் அது பொருத்தமாக இருக்கணும். தொகை சொல் எழுதைக்கு பொருத்தமாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் மத்திய கிழக்கு நாடுகள் தான் என்று நாங்கள் கருதினோம்னு சொன்னால் அங்க தொகை சொல்லு கையாளப்படுது. நல்ல உதாரணம் கூட சொல்லுவேன். என்னென்றால் இந்த இலங்கை மத்திய வங்கி என்று சொல்லி ஒரு பரீட்சை நடக்கிறது. மத்திய வங்கி பயிலுனர் பரீட்சை என்ற ஒரு பரீட்சை. அதுக்கு என்னுடைய கிரைத்தல் பாடம் இருக்கு. இலங்கை மத்திய வங்கியால ஒவ்வொரு வருஷம் பரீட்சை நடக்கிறது. அந்த நல்ல 3Bக்கு எடுத்த 3Bக்கு மேல் எடுத்த A-level 3Bக்கு எடுத்து மேலெடுத்த பிள்ளைகளுக்கு மத்திய வங்கிக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த சலுகை இருக்குது. OL இங்கிலீஷ் மேத்ஸ் சம்பந்தமான அதெல்லாம் கேட்பார் நினைக்கிறேன். இப்போ ஒரு 6ஆம் மாசம் இந்த பரீட்சை நடந்தது. அப்ப அந்த மத்திய வங்கியினுடைய முகாமைத்துவ பயிலுனர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரீட்சையில ஒரு பாய் சார்ட் கேட்டார். பாய் சார்ட் சுருக்கம் மீனிங் சுருக்கம் தான். சுருக்கம் அல்லது கிரைத்தல் பேப்பர்ல பாய் சார்ட் எல்லாம் பாரது. வட்ட வரைபடம், நிழல் வரைபடம் என்றது சொல்றது. அது உங்களுக்கு தெரிந்தானே எல்லாருக்கும். அப்ப அந்த பாய் சார்ட் கேட்கப்படுகின்ற வேளையில இலங்கையில 13 மாவட்டங்களை தந்திருந்தாங்க. பாய் சார்ட்ல 13 மாவட்டங்கள். பாய் சார்ட்ல இப்படி ஒரு 13 மாவட்டங்கள் தரப்பட்டிருந்தது. அப்ப அந்த 13 மாவட்டங்களையும் 4 மாகாணங்கள் தான் முக்கியத்துவம் பெறுது. உங்களுக்கு விளங்கி பண்ணிக்கிறேன். 13 மாவட்டங்கள், அந்த 13 மாவட்டங்களையும் சுருக்கினால் 4 மாகாணம் வரும். நான் சொல்றது 13 மாவட்டங்களையும் சுருக்கினா என்ன வரும்? 4 மாகாணங்களும் வரும். சரி, இந்த 4 மாகாணங்களையும் சுருக்கினால் இலங்கை என்ற ஒரு நாடு வரும். சொல்ற விளங்காதே. இந்த 4 மாகாணங்களையும் சுருக்கினால் எங்களை இலங்கை என்ற ஒரு நாடு வரும். இப்ப எங்களுக்கு இலங்கை என்ற நாட்டை பெறது இல்லை. ஏன்றால் அது வட்ட நிழல் வரைபடமே இலங்கையை பிடித்தான் சொல்லுதுன்னு சொன்னால் இலங்கை என்று வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா 13 மாவட்டங்களை நாங்கள் எழுத வழிக்கிட்டால் அது சுருக்கம் இல்லை. ஆனா அந்த 13 மாவட்டங்களையும் 4 மாகாணங்களுக்குள்ள கொண்டு வந்தவன்டா அதான் சுருக்கம். அப்ப என்ன யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியான்னு சொல்றதை விட வடக்கு மாகாணமானது கோதுமை மா உற்பத்தியில் அல்லது கோதுமை மாவினுடைய பயன்பாட்டில முதல்நிலையில் நிக்குதுன்னு சொல்றது சுருக்கமா,
அல்லது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, கோதுமையில வந்து கூடிய அளவு பயன்பாட்டுல இருக்குது என்று சொல்றது சுருக்கமா என்று கேட்டவன்டா, அந்த 5 மாவட்டத்தையும் கொண்டு வந்து வடக்கு மாகாணமானது என்ன கோதுமையினுடைய பயன்பாட்டுல வந்து கூடிய அளவில் இருக்குது என்று சொன்னால் அதுதான் பிள்ளைகள் சுருக்கம். அப்ப நான் சொல்றவங்களை வழங்கியிருக்கு நினைக்கிறேன். அப்ப அந்த அந்த கேள்விக்கு கனவேருக்கு வந்து அந்த மாகாணத்துக்குள்ள கொண்டு வர தெரியல. ஏனென்றால் இலங்கை படத்தை நாங்க வடிவா பார்க்கிறேன். இலங்கை படத்தை நாங்க வடிவா பார்க்கிறேன் இல்லை. எங்களுக்கு எல்லாம் 25 மாவட்டம் தெரியும், 9 மாகாணம் தெரியும். ஆனால் அந்த 9 மாகாணத்துக்கு எத்தனை மாவட்டம் வருதுன்றது நாங்கள் ஞாபகப்படுத்துறது இல்லை. ஏனென்னு சொன்னால் போன வருஷத்துக்கு முதல் வருஷமோ என்னவோ சொன்னாங்க வடக்கு மாகாணமானது இலங்கையில வந்து 9வது மாகாணம் என்று சொன்னாங்க கல்வியில். அப்ப எங்களுடைய ஆகல எல்லாம் சொல்லிச்சுனா என்ன வடக்கு மாகாணம் 9 மாகாணம் 9வது மாகாணம் தானே பரவாயில்லைன்னு சொல்லிச்சுனா. ஆனா யாருக்கும் அது வடிவா தெரியல. சில பேருக்கு யாருக்குமே சில அது கடைசி மாகாணம் என்றது தெரியல. சில யோசிக்கிறேன் 25 மாவட்டம். சோ அப்ப அதுக்குள்ள ஏதோ மாகாணங்கள் கணக்கு இருக்கும் போல வடக்கு மாகாணமானது கல்வியில 9வது என்று சொல்றதை விட வடக்கு மாகாணமானது கல்வியில கடைசி என்று சொல்றதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப 9வது என்று சொன்னா நாங்க நினைக்கிறது 9வது தானே என்று யோசிக்கிறது. ஆனா கடைசி என்று சொல்லிக்க என்னோட கடைசிக்கு போட்டுதாடா அப்படி என்று யோசிப்போம். அப்ப அது மாதிரிதான் என்ன சொன்னா அந்த 4 மாகாணத்துக்குள்ள இந்த நாடுகளை அந்த மாவட்டங்களை உள்ளடக்கி எழுதின பிள்ளைகளுக்குத்தான் அந்த பாச்சாட்டுக்கு கூடிய புள்ளிகள் வந்தது. ஆனா கனவேர் அதை செய்ய இல்லை. அவை மாவட்டத்தின் பேர் எழுதி பாச்சாட்டெல்லாம் வடிவா அழிக்கணும், சுருக்கம் எல்லாம் சரியா அழிக்கணும். ஆனா என்ன மாவட்டங்கள பேரை பயன்படுத்தி போட்டினோம். உண்மையிலேயே அது மாவட்டங்கள பேரை பயன்படுத்தக்கூடாது. மாவட்டங்கள் பேர் தான் தரப்பட்டிருக்குது. ஆனா அந்த மாவட்டங்கள் எந்தெந்த மாகாணங்களுக்கு வரும்னு சொல்லி அக்யூரேட்டா எங்களுக்கு தெரிய வேணும். அப்படி அக்யூரேட்டா எழுதின பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடிய புள்ளிகள் கிடைச்சிருக்குது என்பது இங்க மிக முக்கியமான ஒரு கருத்து. அப்ப ஏன் அதை சொல்ல வரான்னு சொன்னா இந்த இடத்துலதான் நாங்கள் அந்த என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால் என்ன தொகை சொல்லை கையாளுறோம். பாருங்க அந்த கொலை களவு வச்சாரம். அப்ப கொலை களவு வச்சாரம்டா பஞ்சமா பாதகம் சொல்ல முடியாது. ஏன்னா பஞ்சமா பாதகம் 5 பேரை வேணும். அப்ப அதுலேதான் கவனமா இருக்க வேணும். ஓமா இல்லையா? ஆகவே நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் என்ன அந்த உங்களுக்கு வருமென்று சொல்ல வரையில இப்ப நான் என்னத்துக்காக சுருக்கத்துக்காக சொல்ல வந்தேன் அந்த தொகை சொல்லை கையாளுதல். அப்ப அந்த தொகை சொல்லை அப்படி கையாண்டாதான் நாங்கள் பரீட்சையில கூடிய புள்ளிகளை பெறலாம். தொகை சொல்லை கையாள வேண்டும். இது மிக முக்கியமா. தொகை சொல்லை கையாள வேண்டும் மிக முக்கியம். என்று சொன்னா அடிக்கடி உங்களுக்கு உங்களோட பேப்பர்ல இந்த தொகை சொல்லை கையாண்டு எழுதுவதுதான் சிறப்பாக இருக்கு. நான் உங்களுக்கு பேப்பர் எல்லாம் காட்டுவேன். என்னட்ட நீங்க வந்தபடியால உங்களுக்கு எல்லா பயிற்சியும் செய்வேன். SLAS பேப்பர் செய்வேன், SLES பேப்பர் செய்வேன், பிளானிங் சர்வீஸ் பேப்பர் செய்வேன், பிரின்சிபல் சர்வீஸ் பேப்பர் செய்வேன். உள்ள எல்லா பேப்பரும் கிரைத்தல் பேப்பர் செய்வேன். விளங்குதானே? அப்ப நாங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் நாங்கள் பயிற்சியிலேயே போய் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நீங்கள் எந்த பாடத்துக்கு படிக்கவே தேவையில்லை. என்னுடைய பாடத்துக்கும் ஐக்கு பாடத்துக்கு நீங்க படிக்க தேவையில்லை. ஒன்று பயிற்சி தான் முழுக்க. கட்டுரை ஏதாவது வருமெண்டா சும்மா 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் பாடமாக்க வேண்டி வரும், அதை அறிஞ்சு கொள்ள வேண்டி வருமே ஒழிய மற்றும்படி என்னுடைய பாடத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒன்றுமே படிக்கிறீங்க, ஒன்றுமே பாடமாக்குறது இல்லை. வகுப்பு கட்டாயம் வர வேணும். ரெக்கார்டிங்க பாக்குறத மெயினா வச்சுக்காதீங்கோ. இயலுமான வரைக்கும் பிள்ளை குட்டி பிரச்சனை தெரியும். ஆமா இல்லையா? பிள்ளை குட்டி பிரச்சனை தெரியும். தெரிஞ்சாலும் நாங்கள் சொல்றது கிளாஸ் வந்தீங்கன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ரெக்கார்டிங் பார்க்கறது விசர்வே இல்லை. ஏன்னா கிளாஸ்ல வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல உத்வேகமாக இருக்கும். நான் உடம்பெண்ணான இயலாட்டிலும் மனதளவில் நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப பாருங்க, அப்ப தொகை சொற்களை கையாளுதல் என்பது மிக முக்கியமான விடயமா. ரைட். அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் கேட்ட மேல கணித சமன்பாடுகளை கையாளக்கூடாது. கணித சமன்பாடுகள் கணித சமன்பாடுகளை கையாளக்கூடாது. இப்ப கணித சமன்பாடுகளை கையாளக்கூடாதுன்னு சொல்லிக்க இந்த வீதங்கள், இந்த விகிதாசாரங்கள், இந்த சமன் அப்படி எல்லாம் வருந்தானே என்ன. ஏன்னா கணித சமன்பாடுகளை கையாளக்கூடாது. எல்லாம் என்ன கணக்கு இருக்குதானே, உங்களுக்கு என்ன விட கணக்கு தெரிந்தானே. கணித சமன்பாடுகள் கணித சமன்பாடுகளை கையாளக்கூடாது. ஏன்னா கணித சமன்பாடுகளை கையாளக்கூடாது. அடுத்தது நீங்கள் கேட்டதான் இலக்கங்களை கையாளக்கூடாது. இலக்கங்களை கையாளக்கூடாது.
இந்த இலக்கங்களை கையாளக்கூடாது என்ற ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்குது. ஆனால் சில வேளைகளை பந்தியின் மைய கருத்து என்னவாக இருக்கும் என்று பார்த்தால் அதுதான் என்று சொன்னால் ஒரு நூற்றாண்டத்தான் அது கருதுன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்கள் அந்த பயிற்சியில பார்க்கலாம். இயலுமான வரைக்கும் இந்த இலக்கங்களை கையாளக்கூடாது என்பது மிக முக்கியமான விடயம். இப்ப உதாரணமாக பாருங்க, தரவுதாரான் இது நாளைக்கு 2024 ஆண்டு வந்த ஒரு கேள்வி. போஸ்ட் மாஸ்டரோ ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு வந்த ஒரு கேள்வி. நாளைக்கு இதுல ஒரு சார் இணைஞ்சிருப்பார், ஜெகதீஸ்வரன் சார்ன்னு சொல்லி. அவர் என்னிட்ட படிச்ச ஒரு போஸ்ட் மாஸ்டர் தான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டது முல்லைத்தீவில. என்னிட்ட ஒரு போஸ்ட் மாஸ்டர் படிச்ச பிரகலாதன் சொல்லி அவர் நேற்று ஒரு சேரை அறிமுகப்படுத்தி விட்டு அவர் எனக்கு கனவேரை அறிமுகப்படுத்தி விடுறது. ஏண்டா அவர் என்னிட்ட படிச்சு போஸ்ட் மாஸ்டரா வந்துட்டா நல்ல கிரைதலுக்கு நல்ல புள்ளிகள் எடுத்து 74 புள்ளி எடுத்து நினைக்கிறேன். இப்ப கொழும்பில ஒர்க் பண்றேன், அடிக்கடி கதைப்பேன். அப்ப என் பேர் சொன்ன வந்தான்னு சொல்லி சொன்னா கணித சமன்பாடுகளை கையாளக்கூடாது என்பது மிக முக்கியமான விடயம். அப்ப என்னன்னு சொன்னா அவர் சொல்லேங்க அந்த சரியான முறையில கைட் பண்ணி விடுறபடியால புது சேர்மேராக்கள் இணைஞ்சிருப்பீங்களா. அப்ப கணித சமன்பாடுகளை கையாளக்கூடாதுன்னு சொல்லேங்க மிக முக்கியமாக இலக்கங்களை கையாளக்கூடாது. இலக்கங்களை கையாளக்கூடாதான். ஆனால் சில பந்தில ஒரு நூற்றாண்டே கன்செப்டாக இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் கையாளத்தான் வேணும். அது பேப்பர்ல பார்க்க விளங்குமா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்க வேண்டால் ஆங்கில சொற்கள். ஆங்கில சொற்களை கையாளக்கூடாது. ஆங்கில சொற்களை கையாளக்கூடாது. ஆனால் ஆனால் இப்ப கொரோனா என்ன COVID-19 வருது. இலக்கங்களை கையாளக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன பாருங்க, இலக்கங்களை கையாளக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆங்கில சொற்களை கையாளக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா பந்தில COVID-19 வருது. அப்ப இது ஒரு ஆங்கில சொல்லு தானே, இது 19 இலக்கம் தானே. ஆகவே இந்த இடத்துல அந்த 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 நோய்க்கான பெயர் இப்ப GSP பிளஸ் என்ன எங்களுக்கு தெரியும், GSP இருக்குது, GSP பிளஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு பந்தில இது ஒன்று வருது, இது ஒன்று வருது. அப்ப இது கையாளத்தான் வேணும்னு சொன்னால் இது அப்படியே கையாளுவோம். அப்ப இந்த இடத்துல நாங்கள் கையாளத்தான் வேணும். ஏன் பந்தின கன்செப்டே அதுதான். சொல்றவங்களை விளங்கி நினைக்கிறேன். இலக்கங்களை கையாளக்கூடாது, கணித சமன்பாடுகளை கையாளக்கூடாது, ஆங்கில சொற்களை கையாளக்கூடாது. இதுதான் எங்கள்ட சுருக்கம். ஆனால் பந்தியே கன்செப்டே GSP பிளஸ் தான் கன்செப்ட் என்றால் GSC பிளஸ் என்று தான் நாங்கள் கையாள வேணும். பந்தின் கன்செப்டே COVID-19 இப்படி வருது என்றால் அப்படித்தான் கையாள வேண்டும். அப்ப அதுக்கு அந்த நேரத்தில் அதை போது மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறானே, அதை நாங்கள் மொழிபெயர்த்து கொண்டு விளங்கானதான் பந்தினுடைய கன்செப்ட். இப்ப COVID-19 தந்து கொரோனாவும் என்று தந்தால், COVID-19 தந்து கொரோனாவும் என்று தந்தால் ரெண்டு ஒன்று தானே. அப்ப அந்த இடத்துல தான் கொரோனாவை பயன்படுத்துவோம். ஏன்னா நல்ல ஒரு கேள்வி நாட்டார் பாடல் என்று தந்து போட்டு ஃபோக் சாங் என்று தந்தான். நாட்டார் பாடல் என்று தந்து போட்டு ஃபோக் சாங் என்று தந்தான். இப்ப நாட்டார் பாடலும் ஃபோக் சாங்கும் ஒன்று தானே. அப்ப ஃபோக் சாங் என்பது ஆங்கிலம், நாட்டார் பாடல் என்றது தமிழ். விளங்கு தானே. அப்ப அதனால உங்களோட பந்திகள் இப்படியான விடயங்களை கட்டாயம் எதிர்நோக்கும். ஆகவே ஆங்கில சொற்கள் பயன்படுத்தக்கூடாதான், இலக்கங்கள் பயன்படுத்தக்கூடாதான், கணித சமன்பாடுகள் பயன்படுத்தக்கூடாதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் முதலே சொன்னான், கன்செப்ட் அதுதான் என்றால் நாங்கள் பயன்படுத்தத்தான் வேணும். கன்செப்ட் அதுதான் என்றால் அது அப்படியே நாங்கள் பயன்படுத்தத்தான் வேணும். அது ஒரு சொல்லாக GSP பிளஸ் என்றது ஒரு சொல்லு, COVID-19 என்றது ஒரு சொல்லு. சொல்றது ரைட், ஓகே. ஒரு அந்த எக்ஸாமுக்கு வந்தது 2019 ஆண்டு, 20 ஆண்டு, 21 ஆண்டு, 22 ஆண்டு வரையிலான கொரோனாவினுடைய தரவுகள் தரப்பட்டது. 2019 ஆண்டு 2000 பேர் இறந்தது, 2020 ஆண்டு 30,000 பேர் இறந்தது, இப்படின்னு சொல்லி ஒரு தரவு தந்தான். அப்ப நாங்க என்ன சொல்ல போறோம்னு சொன்னால் 2019, 20, 21, 22, 23 தரவுகளை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு 5 ஆண்டுகள் கையில இருக்குது. அப்ப 5 ஆண்டுகள் கையில இருந்தால் அந்த 5 ஆண்டுகளையும் நாங்கள் கையாளக்கூடாது. அந்த நேரத்துல நாங்க என்ன சொல்ல போறோம்னு சொன்னால் அண்மைய ஆண்டுகளில் என்று சொல்லி பயன்படுத்த போறோம், கடந்த ஆண்டுகளில் என்று பயன்படுத்த போறோம், அண்மைய ஆண்டுகளில் என்று பயன்படுத்த போறோம், அது கடந்த ஆண்டுகளில் என்று பயன்படுத்த போறோம். அப்ப இந்த இடத்துல நாங்க அண்மைய ஆண்டுகளில், கடந்த காலங்களில், கடந்த ஆண்டுகளில் என்று பயன்படுத்த அந்த இலக்கங்களை
பயன்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. இப்படியான கேள்விகள் எல்லாம் இருக்குது, ஒன்றும் யோசிக்க வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துக் கொள்வோமா. ரைட், ஓகே. அடுத்தது நார்மலாகவே நாங்கள் இங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன, அந்த என்ன சொல்றது, என்ன அந்த என்ன சொல்றது, வேற்றுமை உருவுகளை கையாள்வது, ஏன்னா சொற்களை வந்து இணைப்பது, அந்த வேற்றுமை உருவுகளை கையாண்டு சொற்களை இணைப்பது, முற்றுக்களை எச்சமாக்கி எழுதுவது. அப்ப அடுத்தது குறிச்சு கொள்ளுங்க, வேற்றுமை உருவுகளை கையாள்வது, முற்றுக்களை எச்சமாக்குவது, முற்றுக்களை எச்சமாக்குவது, வேற்றுமை உருவுகளை கையாள்வது, முற்றுக்களை எச்சமாக்கி எழுதுவது, என எழுவாய் பயனிலைகளை பயன்படுத்துவது, ஒருமை பன்மை பார்ப்பது. எழுவாய் பயனை கட்டாயம் அது முக்கியமா, எழுவாய் பயனை பார்க்க வேண்டும், ஒருமை பன்மை பார்க்கப்பட வேண்டும், எழுவாய் பயனைகள் பார்க்கப்பட வேண்டும், ஒருமை பன்மை பார்க்கப்படுதல் வேண்டும், வேற்றுமை உருவுகளை பயன்படுத்த வேண்டும். எனவே கண்ணன் பாடம் படித்தான், சும்மா உதாரணம், அவன் பல்கலைக்கழகம் சென்றான் என்ன, கண்ணன் பாடத்தை படித்ததால் பல்கலைக்கழகம் சென்றான். அப்படி அந்த மூன்றாம் வேற்றுமை உருவு பயன்படுத்தப்படுது என்ன, அதெல்லாம் சிம்பிள் விஷயமே, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அப்ப வேற்றுமை உருவுகளை பயன்படுத்த வேண்டும், எழுவாய் பயனை பார்க்கப்பட வேண்டும், ஒருமை பன்மை பார்க்கப்பட வேண்டும், முற்றுக்களை வந்து எச்சமாக்கி எழுத வேண்டும் என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயம். சுருக்கத்தில் நான் பார்த்த ஓஎல் ஏஎல் மாதிரி ஒன்று சொல்லல, எல்லாம் பரீட்சையினுடைய நோக்க, எங்களோட போட்டி பரீட்சை. அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த என்ன சொற்களின் எண்ணிக்கை மிக முக்கியம், சொற்களின் எண்ணிக்கை மிக முக்கியமான விடயமா. ஓகே, வேற்றுமை சொற்களின் எண்ணிக்கை முக்கியம். வேற்றுமை உருவுகளை கையாள வேண்டும், வேற்றுமை உருவுகளை கையாள வேண்டும், வேற்றுமை உருவுகளை கையாண்டு வசனங்களை இணைக்க வேண்டும் என்று போடுங்க. வேற்றுமை உருவுகளை கையாண்டு வசனங்களை இணைக்க வேண்டும். வேற்றுமை உருவுகளை கையாண்டு வசனங்களை இணைக்கிறேன்டா பாருங்க. உதாரணமாக என்ன, கண்ணன் பாடம் படித்தான், கண்ணன் பல்கலைக்கழகம் சென்றான் என்று 2 வசனம் வரைக்க, கண்ணன் பாடங்களை படித்ததால் என்ன, கண்ணன் பாடங்களை படித்ததால் பல்கலைக்கழகம் சென்றார். அப்ப அந்த 2 சின்ன வசனத்தையும் அந்த ஆள் என்ற 3ஆம் வேற்றுமை வச்சு இணைச்சிட்டமா இல்லையாண்டா இணைச்சிட்டோம். கண்ணன் பாடங்களை படித்ததால் பல்கலைக்கழகம் சென்றான் என்று சொல்லி அந்த ஆளுருவ வச்சு இணைச்சிட்டமா இல்லையாண்டா இணைச்சிட்டோம். 3ஆம் வேற்றுமை வச்சு கொண்டு அந்த வசனம் அது சக்சஸ் ஆகியிருக்காண்டா சக்சஸ் ஆகி இருக்குது. அப்ப அது மிக முக்கியமான விடயம். அடுத்தது எழுவாய் பயனிலை. எழுவாய் பயனை பார்க்க வேண்டும், ஒருமை பன்மை பார்க்கப்பட வேண்டும். என உதாரணமாக ஒருமை பன்மை தான் கனவேற்புலவுறது. என்னன்னு சொன்னால் எழுவாய் பயனில கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஒருமை பன்மை என்றைக்க ஆரம்பத்துல வந்து நாட்டார் பாடல் என்று துவங்குவினம். ஏன்னா உதாரணமா நாட்டார் பாடல் என்று துவங்குவினம். ஏன்னா பந்தி அப்படித்தான் குழப்பி தருவார். ஏன்னா பந்தி அப்படித்தான் தருவான். நாட்டார் பாடல் என்று தருவான், இடையில நாட்டார் பாடல்கள் என்று தருவான். இப்ப நாங்க எடுக்கிறத பொறுத்த அப்ப நாட்டார் பாடல் என்று துவங்கி போட்டு இடையில வந்து நாட்டார் பாடல்கள் என்று துவங்கி போட்டு கடைசியில என்ன சிறப்பம்சமாக விளங்குகிறது என்று முடிச்சுட்டோம். அப்ப நாட்டார் பாடல் என்று எழுத வழிக்கிட்டா சிறப்பம்சமாக விளங்குகின்றது. நாட்டார் பாடல்கள் என்று எழுத வழிக்கிட்டோம்டா சிறப்பம்சமாக விளங்குகின்றன அல்லது சிறப்பம்சமானவை. அதான் அந்த விஷயம். ரைட். அப்ப நீர் முகாமைத்துவம் சொன்னால் விளங்குகின்றது. நீர் முகாமைத்துவம் ஒருவதானே விளங்குகின்றது. பல்கலைக்கழகங்களினுடைய தோற்றமானது என்ன, பல்கலைக்கழகங்களை என வலுவுடையதாக அமைத்தனர் என அமைத்தார்கள் அல்லது பல்கலைக்கழகங்கள் விளங்குகின்றன. அப்ப இப்படி வரைக்கும் அந்த ஒருமை தன்மை பார்க்கப்பட வேண்டும். அப்ப ஒருமை பன்மை பார்த்தல், எழுவாய் பயனை பார்த்தல். அடுத்தது முற்றுக்களை எச்சமாக்கி எழுத வேண்டும். என்ன
முற்றுக்களை எச்சமாக்கி எழுத வேண்டும். இதை நான் சின்னல பார்த்த விஷயம்தான். ஒரு சின்ன ஒரு ஞாபகம் பாருங்க. இப்ப அம்மா கடைக்கு போனாள், ஒரு வசனம், சின்ன வசனம். அம்மா அரிசி வாங்கினாள், அடுத்த ஒரு சின்ன வசனம். அம்மா வீடு திரும்பினாள். 3 வசனத்தை நாங்க சும்மா குறிப்பிடுத்த வேண்டாம். அம்மா கடைக்கு போனாள் என்ற அந்த போனாள் என்ற முற்ற எச்சமாக மாத்துவோம். இப்படி அம்மா கடைக்கு போய், இதுல எழுத வேண்டிய அவசியம் இல்லையா? அப்ப அம்மா கடைக்கு போனாள் என்றது முற்று. அதை வசனமாக கேட்க எச்சமாக மாத்தினால் அம்மா கடைக்கு போய். என அரிசி வாங்கினாள் என்ற அரிசி வாங்கி, என அரிசி வாங்கி, வாங்கினாள் என்றது வாங்கி என்று வரும், போனாள் என்றது போய் என்று வரும். அப்ப என்ன அர்த்தம்? முற்றுக்கள் எல்லாம் எச்சமாக மாறுது. என்ன அர்த்தம்? முற்றுக்கள் எல்லாம் எச்சமாக மாறுது. அப்ப அம்மா கடைக்கு போய் அரிசி வாங்கி வீடு திரும்பினாள். இப்ப திரும்பினாள் என்றதை நாங்க மாத்த தேவையில்லை. அப்ப கடைசியா முடிக்கிறத மாத்தக்கூடாதானே? கடைசியா முடிக்கிறத ஒரு நாள் மாத்தக்கூடாதானே? கடைசி என்ன நோட் திஸ் பாயிண்ட், கடைசியாக நாங்க முடிக்கிறோமே இல்லை, அதை எப்பவுமே மாத்தக்கூடாது. என்ன ரைட்? ஆகவே கடைசியா முடிக்கிறத மாத்தக்கூடாது. முதல்ல முடிக்கிறத மாத்தலாமா? ரைட், ஓகே. பாருங்க என்ன, அம்மா கடைக்கு போனாள்ன்றத போய் என்று வந்து, என்ன அரிசி வாங்கினாள்டா வாங்கி என்று வந்து, வீடு திரும்பினாள், அப்ப திரும்பினால மாத்தக்கூடாது. அது கடைசியா வருகின்ற வினைமுற்று, அதை மாத்தக்கூடாது. அப்ப இடையில வந்த வினைமுற்றுக்களை மாத்தேக்க இந்த முற்றுக்கள் எல்லாம் என்னவாக மாறுதுண்டா? எச்சங்களாக மாறுது. இந்த முற்றுக்கள் எல்லாம் என்னவாக மாறுது பிள்ளைகள்? வந்து எச்சங்களாக மாறுது. இப்படி முற்றுக்களை எச்சமாக்கி எழுதுவது. இப்படி என்ன பிள்ளைகள்? முற்றுக்களை எச்சமாக்கி எழுதுவது எதுன்னு சொன்னால் இந்த சுருக்கத்துல மிக முக்கியமான விடயம். முற்றுக்களை எச்சமாக்கி எழுதுவது. ரைட். இப்ப நாங்கள் சுருக்கம் பற்றி கணக்க விஷயம் பார்த்துட்டோம். அடுத்த பார்த்தோம்னு சொன்னா இனி வர போறோம் சுருக்கத்துக்கு தலைப்பிடுவது எப்படி. அப்ப அடுத்தது போடுவோம் சுருக்கத்தினுடைய தலைப்பிடுதல். சுருக்கம் பற்றி கணக்க விஷயம் பார்த்துட்டு நீங்க இனி கேள்வி கேட்க போறீங்க, அதுக்கு நான் விட சொல்ல போறேன்னா ரைட். நான் முடிய இல்லையா, முடிய விட்டு கதைப்போம். தலைப்பிடுதல் முதலாவது குறித்துக் கொள்வது. தலைப்பிடுதல், சுருக்கத்தினுடைய தலைப்பு இடப்பட வேண்டும். தலைப்பிடுதல், தலைப்பிடுதல். தலைப்பிடுகின்ற வேளையில மிக முக்கியமாக கவனித்துள்ளோம், 3 சொற்கள் தொடக்கம் 8 சொற்களுக்குள்ள தலைப்பு அமைய வேண்டும். முதலாவது விடயம் என்ன பிள்ளையா? 3 சொற்கள் தொடக்கம் 8, 3லிருந்து 8 சொற்களுக்குள்ள தலைப்பு இருக்க வேண்டும். போட்டி பரீட்சை 3லிருந்து 8 சொற்களுக்குள்ள என்ன செய்யணும் பிள்ளை? வந்து தலைப்பு இருக்க வேண்டும். இதுதான் போட்டி பரீட்சையா. 3லிருந்து 8 வரையான சொற்களுக்குள்ள தலைப்பு இருக்க வேண்டும். அடுத்தது மூலக்கருத்து தான் தலைப்பு. மூலக்கருத்து தான் தலைப்பு. அடுத்தது ஒரு வசனமாக அமையக்கூடாது. தலைப்பு என்பது ஒரு வசனமாக அமையக்கூடாது. டிஸ்பா புயலினுடைய தோற்றமும் அனர்த்த முகாமைத்துவமும் ரெண்டா ஒரு வசனம் இல்லை. டிஸ்பா புயலும் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தங்களும், இது ஒரு வசனம் இல்லை. ஒரு வசனத்துக்கு நான் சொல்ற தொடருக்கும் உள்ள வித்தியாசம். டிஸ்பா புயலினுடைய கோரத்தாண்டவமும் இலங்கையினுடைய பேரழிவும், இது ஒரு வசனம் இல்லை. பல்கலைக்கழகங்களின் உருவாக்கமும் சமூக அபிவிருத்தியும், இது ஒரு வசனம் இல்லை. ஏன்னா IMF அப்படி சொல்றது தமிழ்ல சர்வதேச நாணய சர்வதேச நாணய நிதியமும் இலங்கையின் பொருளாதாரமும், ஆனா இலங்கையின் பொருளாதாரமும் சர்வதேச நாணய நிதியமும். அப்ப இதுதான் ஒரு வசனம் இல்லை, இது ஒரு தொடர். அப்ப என்ன, ஒரு வசனமாக வரக்கூடாது. இப்படி நான் சொன்ன மாதிரி ஒரு தொடராக வரலாம். சர்வதேச நாணய நிதியமும் இலங்கையினுடைய பொருளாதாரம், பல்கலைக்கழகங்களினுடைய உருவாக்கமும் சமூக அபிவிருத்தியும், இடங்களுக்கு இடையிலான நல்லுறவும்
பொருளாதார வளர்ச்சியும். இப்படி அப்ப ஒரு வசனமாக அமையக்கூடாது. மூலக்கருத்து தான் தலைப்பாக வர வேண்டும். 3 8 சொற்களுக்குள்ள தலைப்பு என்பது அமைய வேண்டும். அவ 2 சொல்லில ஒரு சொல்லில தலைப்படுறதெல்லாம் பிழை. ஏன்னா ஒரு 3 சொல்லில அல்லது ஒரு 4 சொல்லில அல்லது ஒரு 5 சொல்லில அல்லது 6 நீங்க 7 8 எல்லாம் எழுத மாட்டீங்க. ஒரு 5 சொல்லு 4 சொல்லில எழுதி போட்டு போனா தலைப்பு நல்லா இருக்கு. நான் ஒரு ஸ்கீமை காட்டி விளங்கப்படுத்துங்க அப்புறம் விளங்கப்படுத்துறேன். இது தலைப்பு ஓகே தானே? அடுத்தது சார் எக்ஸ்கியூஸ் மீ அடுத்து சார். என்ன சொற்களின் சார் சொல்லுங்க. அப்ப அந்த மொத்தமா நம்ம சுருக்கக்கூடிய அந்த சுருக்கம் எத்தனை சொற்களுக்குள்ள இருக்கணும் சார்? மொத்தமாக சுருக்கக்கூடிய சொற்கள் எண்ணிக்கை வந்து அது பந்தியை பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு பந்தியை பொறுத்தா இருக்கு. இத்தனை சொற்களுக்குள்ள இருக்கணும், இத்தனை சொற்களுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு வரையறை இல்லையா சார்? அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி ஒரு வரையறை இல்லை. அது பந்தியை பொறுத்து இருக்கும். அதை நான் சொல்ல போறேன். ரைட், நல்ல ஒரு கேள்வி. ரைட் ரைட் அடுத்த போதுங்க. சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுதல். சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுதல். பாருங்க, தற்காலத்துல வந்து இந்த சுருக்கம் என்று சொல்லப்படுற கேள்வியின் அமைப்பை பார்த்தோம்னா மேலொரு இடைவெளி விடுவான், மேலொரு ஒரு வரி விடுவான், அதை தலைப்படுகிறது. அப்புறம் சுருக்கம் எழுதுவதற்கு ஒரு சார்ட் போடுவான், கடைசியில சொற்கள் எண்ணிக்கை எழுதுவதற்கும் ஒரு வரி விடுவான். இப்ப அப்படித்தான் வருது சுருக்கத்தின் கேள்வி. ஆனா பழைய காலத்துல அப்படி இல்லை. பழைய இதுல சுருக்கத்துக்கு ஒரு 15 வரி அடிச்சு கொடுப்பான். அதுல நீங்கள் எல்லாத்தையும் எழுத வேண்டி வரும். தலையகத்தையும் எழுத வேண்டும் வரும், சுருக்கத்தையும் எழுத வேண்டி வரும், சொற்கள் எண்ணிக்கையும் கீழே எழுத வேண்டி வரும். அது பழைய முறை. ஆனா புதிய முறை எப்படி என்றா மேல ஒரு வரி அடிச்சுடுவான், தலைப்பண்டு போட்டு வரி அடிச்சுடுவான். அப்ப அதுல நாங்க தலைப்பு எழுதுவோம். பிறகு என்ன சார்ட் போடுவான், சுருக்கம் எழுதுவது சார்ட்டா போட்டுருவான். சார்ட்டுக்குள்ள ஒவ்வொரு சொல்ல நாங்க எழுதலாம். அப்புறம் கடைசியில என்ன சொற்கண்ட எண்ணிக்கைன்னு போட்டுடுவான். ஒரு சின்ன டோட்ஸ் விட்டா அதுல நாங்க சொற்கண்ட எண்ணிக்கையை குறிப்பிடுவோம். ரைட், சொற்கண்ட எண்ணிக்கை வந்து எப்படி இருக்க வேணும்னு சொன்னால் கட்டாயம் என்ன சொற்கண்ட எண்ணிக்கை வந்து அடியில கீழே தான் என்ன செய்யணும் குறிப்பிட வேண்டும். கீழே குறிப்பிட வேண்டும், கீழே தான் குறிப்பிட வேண்டுமா சொற்கண்ட எண்ணிக்கை. 2வது வந்து இலக்கத்தில் குறிப்பிடலாம். இலக்கத்தில் எழுதலாமா சொற்கள் 65 65 எழுதுதா, 62 68 எழுதுதா, சொற்கள் எண்ணிக்கை இலக்கத்தில் குறிப்பிடலாம். என்ன அடுத்தது கட்டாயம் குறிப்பிட வேண்டும். சொற்கள் எண்ணிக்கை கட்டாயம் எழுத வேண்டும். ஏன்னா இதுக்கு மார்க்ஸ் எத்தனை மார்க்ஸ்? 2 மார்க்ஸ். சொற்கள் எண்ணிக்கைக்கு 2 மார்க்ஸ். கட்டாயம் குறிப்பிட வேண்டும். என்ன அப்ப சொற்கள் எண்ணிக்கை கீழே குறிப்பிட வேண்டும், இலக்கத்துல குறிப்பிட வேண்டும், கட்டாயம் குறிப்பிட வேண்டும். மற்றது நீங்கள் சுருக்கத்தில எழுதிய சொற்கள் எண்ணிக்கை குறிப்பிட வேண்டும். நீங்க சுருக்கம் இந்த சார்ட்டுகள் எழுதிக்கலானே, என்ன இந்த சார்ட்ல சுருக்கத்துல எழுதிய சொற்கள் இதைத்தான் எண்ணி போடணும். 1 2 3 4 1 அப்படியே 16 சொற்கள் சும்மாதான் உதாரணம். அப்ப சுருக்கத்தில் பயன்படுத்தியப்பட்ட சொற்களைத்தான் எழுத வேண்டும். சுருக்கத்தில் பயன்படுத்திய சொற்களைத்தான் எழுத வேண்டும். இந்த சார்ட்டில் எழுதிக்கேன் கம்மா முற்றுப்புள்ளி போட வேணுமா சார்? அம்மா நீங்க எந்த சுருக்கம் எழுதினாலும் கம முற்றுப்புள்ளி மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். நீங்க அது சாட்டில் எழுதின சாட் இல்லாம எழுதின என்னதான் எழுதினாலும் சாட்டுன்ற ஒரு பந்தி தான், சாட்டுன்ற ஒரு பந்தி தானே. சாட்டாளின பந்தியாளின வசனமாளின என்னதான் எழுதினாலும் இந்த ஃபுல் ஸ்டாப்பும் கமவும் மட்டும்தான் பயன்படுத்தலாம். வேற குறியீடுகள் பயன்படுத்தலாம். 67 தானே சார், பிரேக்கெட்டுக்குள்ள போடலாமா? ஒன்றும் பிரேக்கெட்டுக்கே இல்ல. அவன் வேற சொற்கள் எண்ணிக்கையை குறிப்பிட வேண்டும் போட்டு சொற்கள் எண்ணிக்கை இப்படி விடுவான். அப்ப நீங்க 67 போட்டா காணும். ஏன் பிரேக்கெட் ஒன்றும் இல்ல. பிரேக்கெட் என்றது பயன்படுத்தலாம், சொல்லிப்படுத்தலாம். முதலே பிரேக்கெட் எல்லாம் பயன்படுத்தலாம். இது தலைப்புக்கு எல்லாம் இப்படி எல்லாம் பயன்படுத்துறேன், அதெல்லாம் இல்ல. முதலே சொல்லிப்படுத்தானே குறியீடுகள் இந்த 2 தான். இந்த 2 குறியீடு தான் பயன்படுத்தலாம். 2 தான் பாவிச்சுக்கிறாங்க, மற்ற ஒன்றுமே பாவிக்கலாம். 67 அவ்வளவுதான். விளையல சார்.
தலைப்பிட சொற்களை சேர்த்தா மொத்தமா கொடுக்கணும் கீழே. இல்ல 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 தலைப்பு அளவும் இல்லையா நான் சொல்லுவேன். தலைப்பையும் தலைப்பின் சொற்களையும் சுருக்கத்தின் சொற்களையும் சேர்க்கக்கூடாது அப்படி இல்லையா? சுருக்கம் எழுதின சொற்கள் தான் சொன்னான். தலைப்புன்னு சொல்ல இல்லை, நீங்கள் எழுதிய சுருக்கத்தின் சொற்கள் எண்ணிக்கை தலைப்பின் வராது. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வசனமாக எழுத மூன்றில் ஒரு பங்கான சுருக்கம் என்றது வேற, ஒரு வசனம் எழுதுறது வேற தானே. அப்ப ஒரு வசனமாக எழுத என்ன செய்யணும்னு சொன்னால் 8 to 15 சொற்களுக்குள்ள எழுத வேணும். ஒரு வசனமாக எழுத தானே, ஒரு வசனமாக சுருக்கம் எழுதும் தானே, தனிவாக்கி சுருக்கம் என்று சொல்றோம். அந்த ஒரு வசனமாக சுருக்கம் எழுத 8 to 15 சொற்களுக்குள்ள எழுத வேணும். அவ 16 சொல்லில் அடினா பிள்ளையா? சில வழியில 16 வந்தா என்ன செய்யறது? அது சரி என்ன, அது 16 வந்து 2 போடு கீழே ஒன்றை விட்டுரு இல்லையா? ரைட். தனிவாக்கிய சுருக்கம் என்ன, தனிவாக்கிய சுருக்கத்தை நாங்க பார்க்க என்ன, தனிவாக்கிய சுருக்கம் தனிவாக்கிய சுருக்கத்தை பார்க்க என்ன, அந்த தனிவாக்கியம் என்பது 8 to ஒரு 15 சொற்களுக்குள் அமைய வேண்டும். 8 to 15 சொற்களுக்குள் அமைய வேண்டும். நான் கேட்கிறேன், அப்ப 8 to 15 வரைக்கும் தான் எழுதணும்டா, கடைசி ஒரு 18 வந்துட்டு வைங்க, எழுதிக்க 18 வந்துடுது. அப்ப பிள்ளையா சுருக்கம்? பிள்ளை. அப்ப நீங்க ஒரு 18 வந்துட்டுன்னு சொன்னா எழுதி போட்டு விட்டு வாங்க, அது பிள்ளை இல்லை. இப்ப இது வீடா வெட்டி போடாங்க, வெட்டப்புறையெல்லாம் பொருள் மாறுபட்டுரும். நீங்க அப்படி பயப்பட வேண்டாம, அதுக்காண்டி நாங்க ரூல்ஸ் எல்லாம் மாறி மீறுறோம் அப்படிலாம் இல்லை. அவனுக்கு கருத்து வர வேணும் கட்டாயம். இப்படி ஒரு வரையறை வச்சுக்கிறான், அதுல 1-2 சொல்லு கூடிட்டேன்னு சொன்னான், அதுக்காண்டி 25 சொல்லி எழுதி போட்டு வர்றேன். ஏன்னா 16, 17, 18 எழுதுற கொஞ்சம் பரவாயில்லை, அதுக்காண்டி 7 சொல்லி எழுதுறே இல்லை. ஏன்னா அது 8 கொஞ்சம் மேல போகணும், 15க்குள்ள இருக்க வேணும். சரி, 16, 17 வந்தாலும் சரி. அதுக்காண்டி 25, 30 வந்தா அது சுருக்கம் இல்லை, அது வந்து இது ஒரு தனி வசனமாக எழுதுகின்ற வேளையில மிக முக்கியமான விடயம். இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா என்ன, ஃபுல் ஸ்டாப், கமாண்ட குறியீடு கையாள வேணும். தனிவாக்கி சுருக்கத்துல கட்டாயம் இறுதியில வந்து என்ன, முற்றுப்புள்ளி வர வேணும். இறுதியில முற்றுப்புள்ளி வராட்டி புள்ளி வேணும். தனிவாக்கி சுருக்கத்துல கட்டாயம் இறுதியில முற்றுப்புள்ளி வரத்தான வேணும். யோசிச்சு பாருங்க. அப்ப சுருக்கத்திலேயே கட்டாயம் முற்றுப்புள்ளி கடைசியில வரும். தனிவாக்கி சுருக்கம் வேண்டா, கட்டாயம் இறுதியில முற்றுப்புள்ளி வந்ததான் அது வசனமாகவே இருக்கும். அப்ப தனிவாக்கி சுருக்கம் வேண்ட கட்டாயம் இறுதியில வந்து ஃபுல் ஸ்டாப் வர வேண்டும். அப்ப ஒரு வசனமாக இருக்க வேண்டும், 8 to 15 சொற்களுக்குள்ள இருக்க வேண்டும். இந்த குறியீடுகள் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இறுதியில கட்டாயம் என்ன செய்யணும், முற்றுப்புள்ளி இருக்க வேண்டும். பிறகு நான் மேல சொன்ன விடயம் எல்லாம் வருமா? ஓகே. அடுத்தது தடித்த பகுதிக்கான விளக்கம். இதெல்லாம் நாங்க எக்ஸசைஸ் செய்ய என்ன விளக்கலாம். இப்ப நாங்க ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கோம், ஒரு தியரியா பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பாடமாக்க வேண்டாம், விழுந்து விழுந்து பாடமாக்குறேன் இல்லையா? இது ஒன்றுமே பாடமாக்க வேண்டாம். நான் பயிற்சி தருவேன், பயிற்சியில எல்லாம் பிறகு சொல்லுவேன். இப்ப நாங்கள் வந்து தியரியா படிச்சிருக்கிறோம், இது எல்லாத்தையும் பாடமாக்கி கொண்டிருக்கிறோம். இனி பயிற்சி செய்ய இந்த தியரியா அங்க நான் கையாளுவேன், கையாளுக்கு திருப்பி சொல்லுவேன். பாருங்க, அண்டை சொன்ன விஷயம் இஞ்சி வருதல்லோ என்று சொல்லுவேன். அப்ப நீங்க பயப்பட தேவையில்லை. அப்ப நீங்க தேவையில்லை அதுல குறிச்சு வைக்கலாம், என்னென்ன விதிகளை நாங்கள் இங்க கையாண்டிருக்கிறோம், என்னென்ன விதிகளை நாங்க விளக்கி இருக்கிறோம் என்ற விடயத்தை திருப்பி நாங்க பார்க்கலாமா? ஒன்றும் பாடமாக்க வேண்டாம். சரி, ஓகே. அப்ப என்ன, தடித்த பகுதிக்கான விளக்கம் எழுதுறேன்னு சொன்னா பந்தியுடன் தொடர்புபடுத்தி எழுத வேண்டும். இதுதான் விஷயம். பந்தியுடன் தொடர்பு படுத்தி எழுத வேண்டும். கட்டாயம் பந்தியோட தொடர்புடையதான் இருக்கும் தானே. பந்தியுடன் தொடர்புபடுத்தி எழுத வேண்டும் சொன்னால் பந்தியோட தொடர்புடையதான் இருக்கும். பந்தியுடன் தொடர்புபடுத்தி எழுத வேண்டும். ரைட். இப்படி சுருக்கம் சம்பந்தமாக கட்டமைப்பு பார்த்துக்கிறோம், சுருக்கம் என்னன்னு பார்த்துக்கிறோம், சுருக்கத்தின பண்புகள், சுருக்கம் எழுதும் படிமுறைகள், சுருக்கத்தில் உள்ளடங்க வேண்டியவை, சுருக்கத்தில் வந்து தலைப்பு எப்படி இடுறது,
சுருக்கத்துல வந்து சொற்கண்ட எண்ணிக்கை எப்படி குறிப்பிடுவது, தனிவாக்கிய சுருக்கம் எப்படி எழுதுறது, தடித்த பகுதிக்கான விளக்கம் எப்படி கொடுப்பதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லி இருக்கிறேன். கிட்டத்தட்ட 9 விஷயம் காய்ச்சிக்கிறோம். இல்லையா? இன்றைக்கு கொஞ்சம் கூட தான் படிச்சு பரவாயில்லை. இனி உங்களோட கேள்விகளை கேளுங்க. சார் சொல்லுங்க. அதுல இந்த முற்றுப்புள்ளியும் காட்புள்ளியும் வைக்கப்படுற அந்த சந்தர்ப்பங்கள் அதுதான் நிறைய இந்த பந்து சுருக்கங்களாக. கண்ணகி கோவலன் வரலாற்றை கூறுதன்னு சொன்னால் கண்ணகி கோவலன் வரலாற்றை கூறுகின்றது. கண்ணகி கோவலன் வரலாற்றை கூறுது என்று சொல்லி நாங்கள் எழுத வேண்டி வரைக்க கண்ணகி வேற கோவலன் வேறதானே. அப்ப கண்ணகி கோவலன். அப்ப இது ஒரு சாண்ட பாக்க இப்படி சாண்ட் வரைக்க இதுக்கு கண்ணகி வர போறா. சும்மா சின்ன உதாரணமா கண்ணகி, இதுக்குள்ள இதுக்கு கோவலன். அதே போல இந்த நாள் மாதம் வருடம் அப்படின்னு வரக்கூடிய மாதிரி இருக்கு சார். 4 வந்தால் 4க்கு ஏற்ற வரை 3 கமா வரும். ஓகே சார், தேங்க்யூ. கமா 2 தான் பயன்படுத்தப்படும், வேற பயன்படுத்த இயலாத. இந்த மூன்றில் ஒரு பங்கா சுருக்குறது இல்ல சார். நாங்கள் தார பந்திய எத்தனை சொல்லண்டு எண்ணணுமா கட்டாயம் மொத்தமா? அப்ப என்னென்றால் இப்ப 3 ஒரு பங்கான சுருக்கம் வந்து 3 ஒரு பங்கான சுருக்கம் உங்களுக்கு என்ன செய்யுது வந்துடுது. அப்போ ஒரு பென்சில் எடுப்போம். முதல் என்ன எடுப்போம்? பென்சில் எடுப்போம். பென்சில் எடுத்து உங்களோட கொஸ்டின் சீட்டும் ஆன்சர் சீட்டும் ஒன்றுதான். பழைய காலத்துல வந்து கொஸ்டின் பேப்பரை வீட்டை கொண்டு வரலாம். இப்ப கொஸ்டின் சீட்டும் ஆன்சர் சீட்டும் ஒன்றுதான். உங்களுக்கு தெரியும், கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் பண்ணுகின்ற வேலை தான் இப்ப. அப்ப நாங்க பென்சிலை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு முன்னுக்கே சொல்லியிருப்பார். அப்ப நாங்க பென்சிலை வந்து பயன்படுத்தி போட்டு நைஸா அழிச்சிட்டு வரணும். எப்படின்னு சொன்னால் சொற்களுக்கான இடைவெளிகளை வச்சு எழுத வரும். இப்படிதான் சொற்களை நான் போற டோட்ஸ் எல்லாம் சொற்களை பாருங்க. முதலாவது 2 4 6 8 9, பிறகு 2 4 6 8, அப்ப 17, 2 4 6 8 25, 25, 2 4 6 8 33 என இப்படியே போய்கொண்டு வர கடைசி வரையில வரும் என 215 என்று வரும். சரிதானே? அப்ப இந்த 215 நாங்கள் 3 ஒரு பங்காக குறிக்க வேண்டாம். 3 7 21, 3 2 6 என 3 பேர் அப்படி கிடைக்கிற 3 2 6 72 சொற்களை சுருக்க வேண்டும். அப்ப 72 சொற்களை சுருக்கிறண்டா நாங்கள் 62 82 வரைக்கும் சுருக்கலாம். விஷயம் 72 சுருக்கிறண்டால் இது நாங்கள் எடுத்த எமௌண்டா, இது நாங்கள் எடுத்த எமௌண்ட், நாங்கள் சொற்கள் எண்ணிக்கை எண்ணி எடுத்த எமௌண்ட் 72. அப்படியே நாங்கள் சுருக்கம் 62 82 வரைக்கும் அமையலாம். அப்படி என்ற சுருக்கம் 62 82 வரைக்கும் அமையலாம். அந்த தொகை சொற்களை பயன்படுத்தக்குள்ள கட்டாயம் அந்த தொகை பேருக்குரிய எல்லா சொற்களும் வரணுமா? உதாரணமா தொகை சொற்களை பயன்படுத்த வந்து சரியா பயன்படுத்தணும், இல்லைன்னா பிழைச்சு போடும். பஞ்சபூதங்கள் அப்ப அதுல 4 தான் இருந்தாங்கடா, அதை தொகை சொற்களா பயன்படுத்தலாம். கொலை கனவு வச்சாரம்டா பஞ்சமா பாதகம் என்று பயன்படுத்தலாம். அதே 5 வந்தா தானே பஞ்சமா பாதகம், 4 வந்தா பஞ்சமா பாதகம் வராதோ. அப்ப அப்படி வரா. ஓகே. அடித்த பகுதிக்கான விளக்கம் கொடுக்கும்போது அதுக்கு சொற்களுடைய எண்ணிக்கை இருக்கணும். விளங்கல? அடித்த பகுதிக்கான விளக்கம் எழுதும்போது சார் அதுக்கு சொற்களுடைய எண்ணிக்கை போடணுமா சார்? அடித்த பகுதிக்கான விளக்கம் எழுதிக்க ஒன்று பந்தியோட தொடர்படுத்தி எழுதலாம். சில விட பொதுவாகவே உதாரணமாக IMF வந்து தடித்த பகுதியா தந்துட்டார். சர்வதேச நாணய நிதியத்தை தடித்த பகுதி அடியினால் சர்வதேச நாணய நிதியம் என்னன்னு எழுதி போட்டு வந்தாலும் சரி.
சொல்ற விளங்கானே. ஏன்னா அது கட்டாயம் அது பந்தியோட தொடர்புடையதான் இருக்கும். அதுக்கான அதான் விஷயம். எண்ணிக்கை வரையறுக்கப்படும். அதுக்கு சொற்களோட இல்ல எண்ணிக்கை அது வரையறுக்கப்படும். எண்ணிக்கையெல்லாம் கவுண்ட் பண்றேன் இல்ல. எண்ணிக்கை கவுண்ட் பண்றேன் இல்ல. தடித்த பகுதிக்கு எண்ணிக்கை கவுண்ட் பண்றேன் இல்லையா? அதுக்கு சொற்கண்ட எண்ணிக்கை கவுண்ட் பண்றேன் இல்ல. அது நாங்கள் எழுதின சுருக்கத்தை விட கூடலாம் குறையலாம், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த விஷயத்த எழுதினா சரி, அது குறையா இருக்கத்தவணும், இந்த தனிவாக்கி சுருக்கத்தை விட குறைய இருக்க வேணும், அதை விட கூட இருக்க வேணும், அப்படியெல்லாம் அர்த்தம் இல்லை. ஆனா சொல்லுவான் தடித்த பகுதிக்கான விளக்கத்திலே சுருக்கமாக எழுதுகன்னு தான் சொல்லுவான். முந்தி சொல்றது தடித்த பகுதிக்கான விளக்கத்தை குறிப்பிடுகன்னு சொல்லுவான். இப்ப அப்படி இல்லை, தடித்த பகுதிக்கான விளக்கத்தினை சுருக்கமாக குறிப்பிடுகின்றான். ரெண்டாவது அதையும் நீங்க விரிவாக வைக்கக்கூடாதுன்றதான் அந்த அர்த்தம். அதெல்லாம் விரிவாக தேவையில்லை, சிம்பிளாக வெளிப்படுவாங்கோ என்று அந்த அர்த்தமா? ரைட், ஓகே சார். இந்த சொல்லுங்க. தடித்த பகுதி என்றா என்ன சார்? தடித்த பகுதி என்றா தடித்த பகுதி என்ன? தடித்த பகுதி என்றால் ஒரு வசனத்துல, ஒரு வசனம் மீனிங் ஒரு பந்தியில, ஒரு 4 வரியில 5 வரியில ஒரு பந்தி வரும். அந்த பந்தியில ஒரு சொல்ல அல்லது ஒரு தொடரை டார்க் பண்ணி விட்டுருப்பான். அதான் தடித்த பகுதி. இப்ப நான் சொன்னேன் தானே, ஏதோ ஒரு சர்வதேச நாணய நிதியம் எல்லாம் சொல்லி கொண்டு போயிருக்க, இலங்கைக்கும் சர்வதேச நிதியத்துக்குமான தொடர்புகள், இலங்கையின் பொருளாதாரத்துல சர்வதேச நாணயத்தினுடைய பங்குலாம் ஒரு 5 வரியில ஒரு பந்தியா தருவான். தந்து போட்டு இடையில சர்வதேச நாணய நிதியம் என்ற ஒரு சொல்ல டார்க் பண்ணி விடுவார். விளங்கானே, அந்த டார்க் பண்ணப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்தை நாங்கள் விடையாக எழுதினால் அதான் தடித்த பகுதி. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? சர்வதேச நாணய நிதியம் டார்க் பண்ணி இருந்தால் சர்வதேச நாணய நிதியம் என்ன, நாங்க என்ன விளங்கி இருக்கிறோம் பொதுவாகவே அதை எழுதி போடுவதா சரி. சிறுகை தொழில்கள் சார் ஏன்னா சிறுகை தொழில்களுக்கு சொல்றேன் என்ன சொல்லுங்க சார். ஒரு டவுட் ஒன்று என்னன்னா, இந்த சுருக்கத்துக்கு தலைப்பிடுற நேரம் அதுல இந்த குறியீடுகளை போட்டு இது பண்ணுனா பிள்ளையா சார்? தேவைப்படாது. சுருக்கத்துல தலைப்பு குறியீடு தேவைப்படாது. குறியீடு வராதானே? பல்கலைக்கழகங்கள்ல உருவாக்கவும் செயற்திட்டம் சொல்லி குறியீடு வராது. கமம் வராது, ஃபுல் ஸ்டாப்பும் வராது, சான்சஸே இல்லை. கம குறியீடு வர்றதுக்கு சான்ஸ் இருந்தாலும் ஃபுல் ஸ்டாப் வராது. ஒரு நாளும் தலைப்புக்கு ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது. வந்தால் அது வசனமாகிவிடும். எங்கேயும் பாருங்க, ஒன்று வசனமாகும். எப்பண்டா ஃபுல் ஸ்டாப் வந்தா வசனம். இப்ப தலைப்பு வசனமாக அமையக்கூடாது. என்ன அர்த்தம்? தலைப்புக்கு ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது. தலைப்புக்கு மட்டும்தான் ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது. கோடு போடலாமா சார்? வேற தேவைப்படாதான் உங்களுக்கு என்னடா தலைப்பட்டு போட்டு தலைப்பு எழுத போறீங்க, அப்படியே கோடு போறீங்க. அவன் தருவான் தானே தலைப்பட்டு தாரான். அப்ப நாங்க போட வேண்டிய இல்லையே, இப்படித்தான் தர போறான் பாருங்க. இப்படித்தான் தருவான், இப்படி தருவான். இது தலைப்பண்டு போட்டு தருவான். புறாய் என்ன சார்ட் பண்ணி விடுவான். இது சார்ட், இது சுருக்கம் எழுதுற இடம். கீழே என்ன சொற்களின் எண்ணிக்கை. அப்ப இதுல தலைப்பு எழுத போறீங்க, சொற்கள் எண்ணிக்கை எழுத போறீங்க, சுருக்கம் எழுத போறீங்க. இதுதான் தற்காலத்தினுடைய நடைமுறை. தற்கால நடைமுறை இதான். தலைப்புக்கு ஒரு இப்படி இருந்தா என்ன, ஒரே ஒரு தலைப்பு தான் எழுதுறான். இன்னும் ஒரு விஷயம், தலைப்பு ஒன்று தான் எழுதுறான். கணக்கு எழுத இல்லாத ஒரே ஒரு தலைப்பு தான் எழுதணுமா? 4-5 தலைப்பு எழுதி போட்டு பார்த்து ஏதாவது ஒன்றுக்கு சரி போடுறான்னு சொல்லலாம். என்ன, ஒரே ஒரு தலைப்பு தான் எழுதுறான். தலைப்பு ஒன்று தானே. ரைட் சார். இந்த கேள்விக்கு எவ்வளவு சார் ஒதுக்கணும்? எவ்வளவு நேரம் இந்த சுருக்கத்துக்கு எவ்வளவு நேரம் நாங்க ஒதுக்கணும்? என்ன கேள்வி என்றாலும் 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான், அதுக்கு மேல எடுக்க கூடாது. ஓகே சார். போட்டி பரீட்சையில பெரிய கட்டமைப்பு வினா 20 நிமிஷம் தான். அப்ப 5 கட்டமைப்பு வினா வருதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட எத்தனை 100 நிமிஷம்னு சொன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேப்பரா இருக்கு சார். இந்த சுருக்க சாட்டுல சார், அந்த சுருக்க சாட்டுல இப்ப நாங்க சுருக்கமிட கூட இந்த குறியீடுகளை பயன்படுத்தலாம் தானே? இதை நாங்க கவுண்டிங்கு உட்படுத்தலாம் தானே? சுருக்கத்துக்கு கவுண்டிங் என்ன, குறியீடுகளுக்கு கவுண்டிங் இல்ல இல்லவா சார்? நாங்க கொமா போட கவுண்டிங் இல்ல. கோவலன் கண்ணை எழுதே கோவலன் கண்ணை எழுது, கோவலுக்கு பதிலா கம போடுறான், அங்கெல்லாம் கண்ணாங்க. அது குறியீடு அந்த ஒரு பட்டிக்கு வரப்போகுது, முன்னுக்கு வர்ற சொல்லோட வர்ற பட்டிக்கு வரப்போகுது, அங்கால் பட்டிக்கு வராது, அங்கால் பட்டிக்கு அங்கால் இன்னொரு சொல்லி வந்தா 2வது பட்டிக்கு வரப்போகுது. அப்ப அது கவுண்டிங் இல்ல தானே, குறியீடுக்கு கவுண்டிங் இல்ல.
கவுண்டிங். சார் சொல்லுங்க. இந்த பந்தி தடித்த எழுத்துக்குள்ள விளக்கம் கொடுக்கக்குள்ள சார் அந்த பந்தியில ஆமா. சொல்லிருக்கிற விளக்கம் தான் சொல்லணும் மேடம். இப்ப நாம விளங்கி இருக்கிறத நம்மட பந்தியில இருக்கிற நான் என்ன சொல்றேன், பந்தியில இருக்கிற விளக்கத்தை தான் சொல்லணும் நான் சொல்ல இல்லை. பந்தியில இருக்கிற விளக்கத்தை தான் சொல்லணும் நான் ஒருபோதும் சொல்லல. நான் சொன்னான் பந்தியோடு தொடர்புபடுத்தி எழுதுங்கன்னு தான் சொன்னான். பந்தியில உள்ள விளக்கத்தை திருப்பி எழுதுங்கன்னு சொல்லல தானே. ரைட், நோட் திஸ் பாயிண்ட். நான் சொன்னான் பந்தியோட தொடர்படுத்தி எழுதுங்கன்னு தான் சொன்னேன். அவளுடைய பந்தியில உள்ளதை விளக்கத்தை எழுதுங்கன்னு சொன்னானோ இல்லதானே. சார் சுருக்கத்துல பொதுவாக பந்தி அமைப்பு வரும், அதுல இடையில பாடல்கள் சரி பழமொழிகள் சரி போடுவாங்களா? அப்படி உங்களுக்கு வராது. ஓகே, உங்களோட போட்டி பரீட்சைக்கு அப்படி வராது. ஓகே சார். சார் தனிவாக்கிய சுருக்கம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதான் சொன்னா இல்ல தனிவாக்கி சுருக்கம். அது நாங்க எக்ஸசைஸ்ல பார்ப்போம். சொல்லிக்க தானே 8 இருந்து 15 சொற்களுக்குள்ள அமைய வேணும் சொல்ல இல்லையா? சொன்னதானே தனிவாக்கி சுருக்கம். தடித்த எழுத்து எழுதக்குள்ள சார் அந்த தடித்தெழுத்த பகுதி அந்த கீழே தலைப்பாடணுமா அல்லது சும்மா எழுதலாமா? தடித்த பகுதியை கீழே நீங்க திருப்பி கொண்டு வந்து எழுதலாம், பிரச்சனை இல்லை. இப்ப IMF கேட்டா திருப்பி நீங்க என்ன சர்வதேச நாணய நிதியமானதுன்னு போட்டு எழுதலாம், அல்லது சர்வதேச நாணய நிதியம் திருப்பி எழுதி போட்டு டேஷ் பண்ணி போட்டு விளக்கம் கொடுக்கலாம். ஓகே, அது பிரச்சனை இல்லை. சரி அதை முடிக்க சர்வதேச நாணய நிதியமாகும் என்று முடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுல எல்லாம் சிக்கலை இல்லை. நீங்க அதானே கேக்குறீங்க. ஓம் சார், அதான் கேட்டேன். சரி சார், தேங்க்யூ. தொடரை நீங்க திருப்பி எழுதலாம், அல்லது தொடரை எழுதி போட்டு டேஷ் பண்ணி போட்டு விளக்கம் கொடுக்கலாம், அல்லது விளக்கம் கொடுக்க முடிச்சு விடலாம், அது பிரச்சனை இல்லை. அது பழமையான நாங்கள் செய்யற அதுல எல்லாம் நீங்க பயன்படுத்த வேண்டிய. அவனுக்கு அந்த சரியான ஒரு அது சரியான ஒரு அந்த விளக்கம் வந்தா சரியோடைய மற்றபடி அதை பற்றி யோசிக்க மாட்டோம். சார் அந்த தொகுதிகள் பேரை நாங்க கொடுக்கல சார். இப்ப உதாரணமா வந்த அழிவுகளை பத்தி சொல்லிக்கிட்டு வராங்கன்னு வைங்களே, சொத்து அழிவு, அது எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் ஒரு பொதுப்பேராக கொடுக்கணுமா சார்? சொத்துக்கள் அழிந்த சொல்லி புயலால பேரழிவு ஏற்பட்டது, அல்லது பேரிடர் ஏற்பட்டது, அல்லது பேரனர்த்தம் ஏற்பட்டது. இப்ப கால்நடைகள் இழந்தன, வயல்கள் அழிந்தன, காடு மேடுகள் அழிந்தன, மண் சரிவு ஏற்பட்டன, உயிர்கள் இதெல்லாம் நாங்க இப்படி சொல்ல போறோம். டிட்பால் புயலால பேரிடர் ஏற்பட்டது, அல்லது டிட்பால் புயலால பேரனர்த்தம் ஏற்பட்டது. இதான் தொகைச்சொல். சரி சார், தேங்க்ஸ் சார். ரைட். அப்ப ஓகே, எனக்கு நீங்க கேள்வி கேட்க ஆசையா இருக்குது. அப்ப நாங்கள் முடிச்சு கொள்வோமா அல்லது எதுவும் இருக்கா? சாப்பிட இல்லை. முடிப்போம் சார், முடிப்போம். ஓகே, குட் நைட் சார். தேங்க்யூ சார். குட் நைட். தேங்க்யூ சார். பேப்பர் செய்யணும் கூட விளாங்குமா?